Good morning, Pa. Good morning. Screen clearance இருக்கான்னு பாருங்க. ஆடியோ கிளியரா இருக்கான்னு பாருங்க. ஸ்கிரீன் கிளியரா இருக்கான்னு பாருங்க. ஆடியோ கிளியரன்ஸ் இருக்கான்னு பாருங்க. மியூட் பண்ணுப்பா. கோகிலா மியூட் பண்ணுப்பா. ஒரு 1 minute ரிமைனிங் ஸ்டூடெண்ட்ஸ் வரட்டும். ஓகேப்பா, ஸ்டார்ட் பண்ணிடுவோம். குட் மார்னிங் டு ஆல். இன்னைக்கு நம்ம பார்க்க போற டாபிக் பார்த்தீங்கன்னா எலக்ட்ரோ மேக்னெட்டிக் இன்டர்ஃபரன்ஸ். ஃபர்ஸ்ட் இன்டர்ஃபரன்ஸ்னா என்னன்னு பார்ப்போம். அதாவது பார்த்தீங்கன்னா ஒரு எலக்ட்ரிக் மெட்டீரியல்ல இல்லை ஒரு இண்டக்ஷன் மோட்டரு ஆர் நம்ம எந்த ஒரு காயில்ஸாக இருந்தாலும் சரி அதுக்கு சப்ளை கொடுக்குறப்ப அதனோட சரௌண்டிங்கில் பார்த்தீங்கன்னா ஒரு ஃப்ளக்ஸ் பாஸ் ஆகும். அதாவது லீக்கேஜ் மாதிரி இருக்கும். அதாவது நம்ம எக்ஸாம்பிள் சொல்லணும்னா நம்ம ஸ்பீக்கர் மேக்னெட் 2 எடுத்துக்கிறோம். அது ஆப்போசிட்டு திருப்பி வச்சாலும் சரி, இல்லை நார்த் போல் சவுத் போலாக எப்படி வச்சாலும் சரி, சரி அதாவது அட்ராக்ஷன் ஆகும் ஆர் ரிப்பல் ஆகும். அப்போ அந்த சரௌண்டிங்கில் எப்படி இருக்குன்னா ஃப்ளக்ஸ் இருக்கும். சரி, அந்த ஃப்ளக்ஸ்னால அட்மாஸ்பியரில் இருக்கிற அதர் எக்யூப்மெண்ட்ஸு எந்த டிஸ்டர்பன்ஸும் இல்லாமல் இருக்கணும். சரிங்களா? அப்படி இருக்கிறப்ப தான் வந்து பார்த்தீங்கன்னா எந்த ஒரு எக்யூப்மெண்ட்டும் சேஃபாக ஃபங்க்ஷனிங் ஆகும். சரிங்களா? அதனால் ஒரு மெட்டீரியல், அதாவது நம்ம எலக்ட்ரிக் சர்க்யூட்லேயோ எந்த சர்க்யூட்டாக இருந்தாலும் சரி, அதில் ஏதாவது அன்வான்ட் நாய்ஸ் கிரியேட் ஆகுதுன்னா அந்த நாய்ஸ்னால சரௌண்டிங்கில் இருக்கிற எக்யூப்மெண்ட்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா டிஸ்டர்பன்ஸ் ஆகும். சரி, அந்த டிஸ்டர்பன்ஸ்னால பார்த்தீங்கன்னா மால் ஃபங்க்ஷன் ஆகிறது, ப்ராப்பராக ஃபங்க்ஷன் ஆகாமல் இருக்கிறது, இந்த மாதிரிலாம் நடக்கும். சரிங்களா? இதில் பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம எஃப்எம் சிக்னல்ஸ் இருக்குது, ரேடியோ ஸ்டேஷன் இருக்குது. அங்கேருந்து நமக்கு சிக்னல் பாஸ் பண்ணுறாங்க. அந்த சிக்னல் பார்த்தீங்கன்னா ஒரு ரேடியோ ஃப்ரீக்வன்சி நாய்ஸு. அந்த நாய்ஸ் பார்த்தீங்கன்னா அன்வான்டாக நமக்கு ஒரு இன்கேஸ் ஃப்ரீக்வன்சி இன்க்ரீஸ் பண்ண என்ன ஆகும்னா நமக்கு அன்வான்ட் நாய்ஸாக இருக்கும். சரிங்களா? அன்வான்ட் நாய்ஸாக இருக்கும். சவுண்ட்ஸ் இருக்க இன்க்ரீஸ் பண்ணும். அதேமாதிரி லோட் ஸ்பீக்கரு இந்த ஃபங்க்ஷனுக்கு ரேடியோ செட் ஸ்பீக்கர்ஸ் வைக்கிறாங்க. அந்த நாய்ஸ் அந்த வால்யூம் எல்லாம் ஒரு லெவல் டெசிபிளுக்கு மேலே இன்க்ரீஸ் பண்ண என்ன ஆகுன்னா நம்மளால கிளியரன்ஸா கேட்க முடியாது. அதுவும் ஒரு அன்வான்ட் நாய்ஸ் தான். சரியா? இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு எலக்ட்ரோ மேக்னெட்டிக் இன்டர்ஃபரன்ஸ்ல வருது. சரிங்களா? அதாவது இது மெயினா எதிலிருந்து வருதுன்னு பார்த்தீங்கன்னா லைட்னிங். அப்ப மழை பெய்யுற டைமிங்ல பார்த்தீங்கன்னா எக்ஸ்டர்னல் சோர்ஸ், அதாவது லைட்னிங்ல இருந்து பார்த்தீங்கன்னா அது மின்னல் வர்றப்ப பார்த்தீங்கன்னா அதில் வர்ற ஸ்பைக்ஸ், வோல்டேஜ் ஸ்பைக்ஸ் ஒரு ரேடியேஷன் மாதிரி வரும். அது என்ன பண்ணுன்னா ஹியூமன் பீயிங்கு ஒரு எக்யூப்மெண்ட்ஸ் எது இருந்தாலும் சரி அதெல்லாம் பார்த்தீங்கன்னா எஃபெக்ட் ஆகும். சரியா? அடுத்து சோலார் ஸ்டோம்ஸ். சோலார்னா சன்லைட்லேருந்து வர்ற ரேடியேஷன்ஸ். சன்லைட்லேருந்து வர்ற ரேடியேஷன்ஸ் அதோட கதிர்வீச்சு பார்த்தீங்கன்னா அதுவும் என்ன பண்ணும்னா அதில் வர வோல்டேஜ் டெசிபிள்ஸ் எல்லாம் என்ன பண்ணும்னா அன்வான்டாக இருக்கிற நம்ம ஹியூமன் பீயிங்ஸ் எஃபெக்ட் பண்ணும், எக்யூப்மெண்ட்ஸையும் டேமேஜ் பண்ணும். சரிங்களா? அப்போ அதே மாதிரி சோலார் ஃப்ளேர்ஸ்னா கிளேர் இருக்குது. சோலார் கிளேர்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா என்ன ஆகுன்னா சோலார்லேருந்து வர்ற ரேடியேஷன் கிளேர்ஸ்னால பார்த்தீங்கன்னா ஹியூமன் பீயிங்க்கு எஃபெக்ட் ஆகும். சரியா? இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ரேடியோ இன்டர்ஃபரன்ஸ்னு சொல்லுவாங்க ஆல்டர்னேட்டிவ் நேமில், ஆர் எலக்ட்ரோ மேக்னெட்டிக் இன்டர்ஃபரன்ஸ்னு சொல்லுவாங்க. சரியா? இது வந்து பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம்
இந்த ரேடியோ ஃப்ரீக்வன்சினாலையும் ஒரு எக்யூப்மெண்ட்ஸ்க்கு உள்ள பார்த்தீங்கன்னா ஒரு நாய்ஸும் கிரியேட் ஆகும். சரியா? இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு அன்வான்டட் நாய்ஸ் தான். இது தேவையில்லாத நாய்ஸஸ். இதெல்லாம் வந்து ரெக்டிஃபை பண்ணும். இல்லைன்னா எந்த ஒரு டிவைஸும் ப்ராப்பரா ஃபங்ஷனிங் ஆகாது. சரியா? சரி. ஓகே. இது எதனால காரணம்னு பார்த்தோம். என்னென்ன காரணம்னு பார்த்தோம். சரி. இதனால என்னென்ன இம்பேக்ட்ஸ் இருக்கு, எஃபெக்ட்ஸ் இருக்குன்னு பார்ப்போம். சரியா? இது மேக்ஸிமம் எலக்ட்ரானிக் டிவைசஸ்லயும், எலக்ட்ரிக் டிவைசஸ்லயும் ஒரு எலக்ட்ரோ மேக்னெட்டிக் ஃபீல்டுனால கிரியேட் ஆகுது. சரியா? அதனால என்ன ஆகுது, இது பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் எலக்ட்ரிசிட்டி அண்ட் மேக்னட்டிசம், மேக்னெட்டிக் மெட்டீரியல்ஸ் எங்க இருக்கோ அங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த எலக்ட்ரோ மேக்னெட்டிக் இன்டர்ஃபரன்ஸ், ரேடியோ ஃப்ரீக்வன்சி இன்டர்ஃபரன்சஸ் நடக்குது. சரிங்களா? அதே மாரி இதுக்கு இன்னொரு பெஸ்ட் எக்ஸாம்பிள் சொல்லலாம். இந்த ஹெச்டி லைன்ஸ்ல அதாவது லைன் ஹெச்டி லைன்ஸு டவர் லைன்ஸ் போயிட்டுருக்கும். அதுக்கு கீழ போய் நின்னீங்கன்னா, ஒரு ஹிஸ்ஸிங் சவுண்ட் வந்துட்டே இருக்கும். அந்த சவுண்ட் பார்த்தீங்கன்னா, அது ஒரு இன்டர்ஃபரன்ஸ் தான். அதாவது டிரான்ஸ்மிஷன் லைன்ல வோல்டேஜ் இன்கிரீஸ் பண்ண ஒரு லெவல் செர்டைன் லெவலுக்கு மேல இன்கிரீஸ் பண்ண என்ன ஆகும்னா, டிரான்ஸ்மிஷன் லைன்ல ஒரு சவுண்ட் நாய்ஸ் வந்துகிட்டே இருக்கும். அப்படிங்கிறப்ப அந்த நாய்ஸும் வந்து ஒரு அன்வான்டட் இன்டர்ஃபரன்ஸ் தான். சரவுண்டிங்ல இருக்கிற சிக்னல்ஸு, ஹியூமன் பீயிங்ஸுக்கு, ஒரு எக்யூப்மெண்ட்ஸுக்கு எல்லாமே ஒரு அன்வான்டட் நாய்ஸ் தான். சரியா? அந்த அன்வான்டட் நாய்ஸ் பார்த்தீங்கன்னா, கரோனான்னு சொல்லுவாங்க ஹெச்டி லைன்ல. அந்த கரோனா லாஸ்னால பார்த்தீங்கன்னா, ஒரு ஹிஸ்ஸிங் சவுண்டு கிரியேட் ஆயிட்டே இருக்கும். அதாவது எதனால ஆகுதுன்னா, அந்த கண்டக்டருடைய சரவுண்டிங்ல வோல்டேஜ் அதாவது சென்டிங் எண்ட்ல வந்து பார்த்தீங்கன்னா, வோல்டேஜ் இன்கிரீஸ் பண்ண அந்த கண்டக்டர்ஸ் வழியா ஃப்ளோ ஆகுறப்ப, அந்த கண்டக்டர் சரவுண்டிங் ஃபுல்லா ஒரு ஃப்ளக்ஸ் பாஸ் ஆகும். அது ரேடியேஷன் மாரி மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ் பாஸ் ஆகும். அந்த வயர் கண்டக்டர் சரவுண்டிங் ஃபுல்லா. அந்த சரவுண்டிங் ஃபுல்லா அந்த ஃப்ளக்ஸ் பாஸ் ஆகுறதுனால, அந்த ஃப்ளக்ஸ் என்ன ஆகும்னா, டைரக்ட்டா நாய்ஸா பொல்யூட் ஆகும். அதாவது அட்மாஸ்பியர்ல பார்த்தீங்கன்னா, நாய்ஸா கிரியேட் ஆயிரும். சரி, அதுதான் வந்து ஹிஸ்ஸிங் சவுண்டுன்னு சொல்லுவாங்க. சரியா? அதுவும் ஒரு ரேடியோ இன்டர்ஃபரன்ஸ் மாரி இந்த எலக்ட்ரோ மேக்னெட்டிக் இன்டர்ஃபரன்ஸ் தான். அன்வான்டட் நாய்ஸ் எங்கெங்க இருக்கோ, எல்லாமே அது ஒரு அன்வான்டட் நாய்ஸ், ஒரு இன்டர்ஃபரன்ஸ் தான். அதர் டிவைஸஸ நம்ம சேஃப்கார்ட் பண்ண முடியாம, இந்த இன்டர்ஃபரன்ஸஸ்னால ஒரு மால் ஃபங்ஷனிங் நடக்கிறது. ப்ராப்பரா நடக்கிறது இல்ல. சரி, இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு இன்டர்ஃபரன்ஸஸ்ல வருது. சரிங்களா? இதனோட காசஸ் என்ன? இதனோட காரணம் என்ன? அப்படின்னு பார்க்குறப்ப, எக்ஸ்டர்னல் சோர்ஸு அண்ட் ஆல்சோ மேன் மேட் நேச்சுரல் சோர்ஸ். அதாவது ஹியூமன் பீயிங்னால இப்ப இன்கேஸ் ஒரு கிரைண்டர் எடுத்துக்கங்க. கிரைண்டர் ரன் ஆயிட்டு இருக்கு. கிரைண்டருக்கு மேல டெஸ்டர் வச்சீங்கன்னா, சப்ளைனால எரியும். லைட்டா எரியும். அது பார்த்தீங்கன்னா, ஒரு எலக்ட்ரோ மேக்னெட்டிக் இன்டர்ஃபரன்ஸ்னால ஒரு லைட்டான லீக்கேஜ் வர்றது தான். சரியா? அது வந்து சில நேரங்கள்ல பார்த்தீங்கன்னா, வயர் கண்டக்டர் ஏதாவது டேமேஜ் ஆகுதுன்னா, பிரைட்டா டெஸ்டர் எரியும். சரியா? அதுவும் ஒரு எலக்ட்ரோ மேக்னெட்டிக் இன்டர்ஃபரன்ஸ்னால வர்ற நாய்ஸு, வோல்டேஜ் தான் அது. சரியா? கிரைண்டர்ல அந்த மாரி வரும். சரியா? இது பார்த்தீங்கன்னா, மேன் மேடு நம்ம ஹியூமன் பீயிங்னால நடக்கிற ஒரு அன்வான்டட் டாஸ்க்னால இந்த எலக்ட்ரோ மேக்னெட்டிக் இன்டர்ஃபரன்ஸ் நடக்கும். சரியா? அதே மாரி எலக்ட்ரிசிட்டிலயும் நடக்குது. இது எல்லாமே பார்த்தீங்கன்னா, ஆல்ரெடி லைட்னிங்கு, காஸ்மிக் ரேஸு, ம மழை பெய்யுற டைமிங்ல அந்த லைட்னிங்னாலலாம் பார்த்தீங்கன்னா, இந்த இன்டர்ஃபரன்சஸ் நடக்கும். சரியா? எலக்ட்ரிக்ல இதுல எலக்ட்ரானிக் எக்யூப்மெண்ட்ஸ்ல பார்த்தீங்கன்னா, ரேடியோ ஃப்ரீக்வன்சினால அதிகமா நடக்குது. இது பார்த்தீங்கன்னா, மேக்ஸிமம் லாஸஸா தான் இது கிரியேட் பண்ணும். எலக்ட்ரோ மேக்னெட்டிக் இன்டர்ஃபரன்ஸ்னால லாஸஸ் அண்ட் ஆல்சோ ஹியூமன் பீயிங்க்கு ஒரு இம்பேக்ட், மேஜர் இம்பேக்ட கிரியேட் பண்ணுது. சரியா? இது மெயின் எக்ஸாம்பிள்ஸ் பார்த்தீங்கன்னா, இந்த இன்னொரு எக்ஸாம்பிள் சொல்லலாம். வென் எலக்ட்ரிக் கரண்ட் ஃப்ளோயிங் த்ரூ எனி வயர் இன் ஜெனரேட் எலக்ட்ரிக் மேக்னெட்டிக் ஃபீல்ட் அரவுண்ட் இட். அதாவது கரண்ட் ஒரு கண்டக்டர் வழியா ஃப்ளோ பண்றப்ப, அந்த கரண்ட்னால அந்த கண்டக்டர் சரவுண்டிங் ஃபுல்லா ஒரு இஎம்எஃப் ஜெனரேட் ஆயிருக்கும். அதாவது ஃப்ளக்ஸா ஜெனரேட் ஆயிருக்கும். சரியா? அந்த ஃப்ளக்ஸ் ஜெனரேட் ஆகி அந்த சரவுண்டிங் ஃபுல்லாவே பாஸ் ஆயிட்டு இருக்கும். சரியா? அது அந்த கண்டக்டர்ல ஃப்ளோ ஆகுற கரண்ட்னால. அந்த ஃப்ளக்ஸும் அந்த சரவுண்டிங் ஃபுல்லா இருக்கும் எலக்ட்ரிக் சர்க்யூட்ஸ்ல. எலக்ட்ரானிக் டிவைசஸ்ல ரேடியோ ஃப்ரீக்வன்சி, நாய்ஸ் அதாவது டெசிபல் இன்கிரீஸ் அதாவது ஃப்ரீக்வன்சி டெசிபல் இன்கிரீஸ் பண்ண அந்த நாய்ஸ் கிரியேட் ஆகும். பட் எலக்ட்ரிக் சர்க்யூட்ல நம்ம வோல்டேஜோ, கரண்டோ எதை இன்கிரீஸ் பண்ணோம்னாலுமே அந்த சரவுண்டிங் ஃபுல்லாவே என்ன ஆகும்னா, அந்த ஃப்ளக்ஸ் ஃபுல்லா பாஸ் ஆயிட்டு அன்வான்டடா ஒரு இன்டர்ஃபரன்ஸ கிரியேட் பண்ணுது. ஒரு டிஸ்டர்பன்ஸ கிரியேட் பண்ணுது. சரியா? இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா, இஎம்ஐ அதாவது எலக்ட்ரோ மேக்னெட்டிக் இன்டர்ஃபரன்ஸ்னுடைய மெயின் இம்பேக்ட்ஸ். அடுத்து எஃபெக்ட்ஸ் என்னன்னு பார்ப்போம். ஹியூமன் பீயிங்க்கு இதனால என்ன எஃபெக்ட்ஸ் அண்ட் ஆல்சோ எக்யூப்மெண்ட்ஸுக்கு என்ன ஃபெயிலியர்ஸ் நடக்கும், எஃபெக்ட்ஸ் என்ன நடக்கும்னு பார்க்கணும். சரியா?
இது பார்த்தீங்கன்னா மெயினாக காசஸ் கேன்சர் இன் ஹியூமன் பாடிக்கு நமக்கு மேக்ஸிமம் ஒரு டெசிபிள் லெவலுக்கு மேலே இன்க்ரீஸ் பண்ண ஹியூமன் பாடிக்கு கேன்சர் கிரியேட் பண்ணுது. சரியா? ரேடியோ இன்டர்ஃபரன்ஸோ இப்போ என்ன பண்ணுதுன்னா ஹியூமன் பாடிக்கு கேன்சரை கிரியேட் பண்ணுது. அண்ட் ஆல்சோ பேட் எஃபெக்ட்ஸ் ஆன் ஹியூமன் பிரெயின். அதாவது ஹியூமன் பிரெயினும் பாடியும் பார்த்தீங்கன்னா நம்ம வோல்டேஜ் நம்ம ரேடியோ செட்லாம் பார்த்தீங்கன்னா ஃபங்க்ஷனிங் டைமில் வால்யூம் டெசிபிள்ஸ்லாம் அதிகமாக இருக்கும். அந்த டைமில் அன்வான்ட் நாய்ஸ் ஓவர் நாய்ஸ் டெசிபிளாக இருந்ததுன்னா ஹியூமன் பிரெயின் அஃபெக்ட் ஆகுது, ஹியூமன் பாடியும் அஃபெக்ட் ஆகுது. சரியா? அடுத்து ஹெவி இன்ஜுரி, அதாவது இட்ஸ் லீட்ஸ் டு ஹெவி இன்ஜுரி, சம்டைம்ஸ் இட்ஸ் லீட்ஸ் டு டெத் ஆஃப் தி பேஷண்ட். அதாவது இது ஒரு லெவலுக்கு மேலே இன்க்ரீஸ் பண்ண என்ன ஆகுதுன்னா பேஷண்ட்டை டெத் கண்டிஷனுக்கு கொண்டு போகும், ஒரு இன்ஜுரிஸுக்கும் கொண்டு போகும். ஒரு லெவலுக்கு மேலே நாய்ஸ் இன்க்ரீஸ் பண்ணால், அதாவது ஃப்ரீக்வன்சியோ அந்த நாய்ஸ் அன்வான்ட் இன்டர்ஃபரன்ஸை இன்க்ரீஸ் பண்ண ஒரு டெத் கண்டிஷனுக்கு கூட கொண்டு போகுது. சரியா? அடுத்து இது வந்து பார்த்தீங்கன்னா எலக்ட்ரிக்கல் டிவைசஸையும் பார்த்தீங்கன்னா டேமேஜ் பண்ணுது. சரி, அன்வான்ட் நாய்ஸு அன்வான்ட் டிஸ்டர்பன்ஸ் பார்த்தீங்கன்னா ப்ராப்பர் ஃபங்க்ஷனிங் இல்லாமல் எலக்ட்ரிக்கல் டிவைசஸையும் என்ன பண்ணுதுன்னா இப்போ ப்ரொடெக்ட் பண்ண முடியாமல் டேமேஜ் பண்ணுது. சரியா? ஹாஸ்பிட்டல்ஸில் எங்கெங்கே வந்து பார்த்தீங்கன்னா எலக்ட்ரிக்கல் டிவைசஸ் இருக்கோ அங்கெல்லாம் இந்த எலக்ட்ரோ மேக்னட் இன்டர்ஃபரன்ஸ் கிரியேட் ஆச்சுன்னா அன்வான்ட் டிஸ்டர்பன்ஸ்னால இது டேமேஜ் பண்ணுது. சரியா? அடுத்து கிளாசிஃபிகேஷன்ஸ் ஆஃப் எலக்ட்ரோ மேக்னட்டிக் இன்டர்ஃபரன்ஸ். இதில் என்னென்ன கிளாசிஃபிகேஷன்ஸ் இருக்குது? இதில் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் கண்டக்டட் இஎம்ஐ, இன்டென்ஷனல் இஎம்ஐ, இன்டென்ஷனல் இஎம்ஐ, அதாவது எலக்ட்ரோமேக்னெட்டிக் இன்டர்ஃபரன்ஸில் கண்டக்டட் ஒரு டாஸ்க்கை நடத்துறதுனால ஒரு ஃபங்க்ஷன், அதாவது ஏதாவது ஒரு மிஷின் ஆப்ரேட் பண்ணுறதுனால வர்ற இஎம்ஐ. சரி, அடுத்து ரேடியேட்டட் இஎம்ஐங்கிறது ஒரு சன்லைட்டு ஆர் லைட்னிங் டைமில் ரேடியேஷன் நடக்கும், அதனால் கிரியேட் ஆகிற இஎம்ஐ. அடுத்து இன்ட்ரா சிஸ்டம், ஒரு சிஸ்டத்துக்குள்ளேயே நடக்கிற இஎம்ஐ. அடுத்து இன்ட்ரா சிஸ்டம்னா வெளியில் இருக்கிறது உள்ளே இருக்கிற டிவைஸுக்கு ரெண்டுக்கும் நடக்கிற எலக்ட்ரோ மேக்னட்டிக் இன்டர்ஃபரன்ஸு. அடுத்து பார்த்தீங்கன்னா இன்டர் சிஸ்டம்ங்கிறப்ப சிஸ்டத்துக்கு உள்ளேயே நடக்கிற இன்டர்ஃபரன்ஸ். சரி, அடுத்து கப்புள்டு இஎம்ஐ. இது வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு இண்டக்டர்ஸை கனெக்ட் பண்ணி ஏதாவது ஒரு ப்ராஜெக்ட் கிரியேட் பண்ணுறாங்கன்னா அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இந்த இஎம்ஐஸ், அதாவது இந்த எலக்ட்ரோ மேக்னட்டிக் இன்டர்ஃபரன்ஸ் கிரியேட் ஆகும். சரியா? இதுதான் வந்து மேக்ஸிமம் இந்த டைப்ஸ்லேருந்து ஏதாவது ஒன்று கேட்பாங்க. சரியா? என்னென்ன டைப்ஸ் இருக்குன்னு ஏதாவது ஒரு 2 டைப்ஸில் இந்த டைப்ஸ் எல்லாம் இருக்குது அப்படிங்கிற மாதிரி ஏதாவது ஒரு கொஸ்டின் கேட்கலாம். சரியா? செக் பண்ணிங்க. கப்புள்டு இஎம்ஐ, இன்டர் சிஸ்டம் இஎம்ஐ, இன்ட்ரா சிஸ்டம் இஎம்ஐ, ரேடியேட்டட் இஎம்ஐ அண்ட் கண்டக்டட் இஎம்ஐ. சரியா? இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இஎம்ஐனுடைய கிளாசிஃபிகேஷன்ஸ் ஆர் டைப்ஸ். சரியா? செக் பண்ணிக்கங்க. அடுத்து இதை எப்படி நம்ம அவாய்ட் பண்ணுறது, கண்ட்ரோல் எப்படி கண்ட்ரோல் பண்ணி இந்த எலக்ட்ரோ மேக்னட்டிக் இன்டர்ஃபரன்ஸ் இல்லாமல் நம்ம கண்ட்ரோல் பண்ணுறது அப்படிங்கிற மாதிரி பார்த்தோம்னா ஃபஸ்ட்டு டெக்னிக் பார்த்தீங்கன்னா கிரவுண்டிங் டெக்னிக். அதாவது இப்போ நம்ம கிரைண்டர்லாம் பார்த்தீங்கன்னா அன்வான்ட் வோல்டேஜ் கிரியேட் ஆகுதுன்னு சொல்லியிருந்தோம். அது ஒரு எலக்ட்ரோ மேக்னட்டிக் இன்டர்ஃபரன்ஸ்னால தான் கிரியேட் ஆகுது. அப்போ அதை நம்ம சப்ரஸ் பண்ணணும்னா, அதாவது ரெடியூஸ் குறைக்கணும்னா என்ன பண்ணுறதுன்னா அந்த எக்யூப்மெண்ட்டுடைய பாடியில் ஒரு கிரவுண்டிங் ஒயர் கொண்டு போய் கிரவுண்டில் ஃபிக்ஸ் பண்ணியிருப்பாங்க. அதாவது கிரவுண்டில் எர்த் ராடு பைப் மாதிரி ஒன்று ஃபிக்ஸ் பண்ணி அந்த அன்வான்ட் வோல்டேஜை, அந்த வோல்டேஜ் ஸ்பைக்ஸை, அன்வான்ட் இன்டர்ஃபரன்ஸை என்ன பண்ணணும்னா கிரவுண்டில் பாத்தில் கொண்டு போய் கனெக்ட் பண்ணியிருப்பாங்க. அதனால பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே அந்த சரௌண்டிங் ஃபுல்லாகவே எந்த டிஸ்டர்பன்ஸ், அதாவது எலக்ட்ரிக் லீக்கேஜஸும் இருக்காது. சரியா? கிரவுண்டிங் பண்ணுற டெக்னிக்னால. சரியா? இது வந்து டைரக்டாக கண்டக்டிவ் பேத் இன்ட்ரடியூஸ்ட் இன் பிட்வீன் எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக் சிஸ்டம் அண்ட் ரெஃபரன்ஸ் பாயிண்ட். பேசிக்கலி இட் இஸ் ஏ கனெக்ஷன் மேட் டு தி எர்த். அதாவது எலக்ட்ரானிக் சிஸ்டமும் எலக்ட்ரிக்கல் சிஸ்டம் எதுவாக இருந்தாலும் ஒரு ரெஃபரன்ஸ் பாயிண்ட், காமன் பாயிண்டில் கொண்டு போய் கனெக்ட் பண்ணிடுது. அதுதான் எர்த் பாயிண்ட்டுங்கிறோம். கிரவுண்டிங் டெக்னிக்ஸ் யூஸ் பண்ணி இந்த இஎம்ஐயை நம்ம சப்ரஸ் பண்ணலாம். சரியா? அடுத்து ஷீல்டிங் மெத்தடுங்கிறது பார்த்தீங்கன்னா அந்த எக்யூப்மெண்ட்ஸ் சரௌண்டிங் ஃபுல்லாகவே ஷீல்டு பண்ணிடுறது. சரியா? ஷீல்டு பண்ணிட்டா எந்த ஒரு எக்யூப்மெண்ட்ஸுக்கும் சரௌண்டிங்கில் ஃபுல்லாகவே ஷீல்டு, பிவிசி ஷீல்டோ ஒரு இன்சுலேஷன் ஷீல்டிங் போட்டு சரௌண்டிங் ஃபுல்லாகவே ஒரு பேரியர் பொட்டன்ஷியல் மாதிரி கிரியேட் பண்ணிட்டோம்னா அந்த லீக்கேஜஸை எல்லாமே ப்ரிவென்ட் பண்ணிடலாம். சரி, எலக்ட்ரோ மேக்னட்டிக் ஃபீல்டில் கிரியேட் ஆகிற இன்டர்ஃபரன்ஸ்லேருந்து எலக்ட்ரிக்கல் டிவைசஸ் எந்த டிவைசஸாக இருந்தாலும் சரி, அந்த எலக்ட்ரோ மேக்னட்டிக் சிக்னல்ஸ்னால வர்ற இஷ்யூஸை நம்ம
சப்ரஸ் பண்ணிடலாம். அதாவது ஷீல்டிங் மெத்தட் யூஸ் பண்ணி. சரியா? இந்த ஷீல்டிங் மெத்தட் யூஸ் பண்றதுனால ஷீல்டிங் மெத்தட்ங்கிறது ஆல்டர்னேட்டிவ் டைப் ஆஃப் என்க்ளோசர்ஸ். அதாவது ஒரு ப்ரொடெக்டிவ் கவர்னு சொல்லலாம். ஒரு எக்யூப்மென்ட்டோட ப்ரொடெக்டிவ் கவர்னு சொல்லலாம். சரியா? அதை யூஸ் பண்ணி நம்ம என்ன பண்ண முடியும்னா ப்ரொடெக்ட் பண்ண முடியும். சரிங்களா? அதனால டிவைசஸ்ல எந்த எலக்ட்ரோமேக்னெட்டிக் இன்டர்ஃபரன்ஸ் கிரியேட் ஆனாலும் அந்த ஷீல்டுக்குள்ளேயே வந்து இருந்துரும், ஐசோலேட் ஆயிரும். அந்த ஷீல்டிங் என்ன பண்ணும்னா ஐசோலேட் பண்ணிரும். அதாவது மால் ஃபங்க்ஷன் ஆகாமையும் அதர் எக்யூப்மெண்ட்ஸ் எந்த டேமேஜஸும் பண்ணாம இந்த ஷீல்டு என்ன பண்ணும்னா நமக்கு ஐசோலேட் பண்ணிரும். அதாவது ஹெல்த்தி கண்டிஷன், அதாவது நல்ல அட்ஜஸ்டன்ட் சைடில், அதாவது பக்கத்தில் எந்தெந்த டிவைஸ் இருக்கோ எல்லாத்தையுமே வந்து எந்த ரேடியோ இன்டர்ஃபரன்ஸ், அதாவது அந்த சிக்னல் நாய்ஸ் வந்து வேற டிவைசஸில் வந்து ஸ்ப்ரெட் அவுட் ஆகாமல் ஷீல்டு பண்ணி க்ளோஸ் பண்ணி வச்சுக்கோங்க, ஐசோலேட் பண்ணி கட் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த ஷீல்டிங் மெத்தடு. சரி, அடுத்து ஃபில்டரிங் மெத்தடுங்கிறது ஒன்றும் இல்லை. அந்த சர்க்யூட்ஸுக்கு சீரீஸாவோ ஏதாவது ஒரு கெப்பாசிட்டர் ஃபில்டர்ஸோ அந்த அன்வான்ட் இன்டர்ஃபரன்ஸ்னால கிரியேட் ஆகிற வோல்டேஜஸோ ஏதாவது ஒன்று நாய்ஸவோ நம்ம ஃபில்டர் பண்ணுறோம். கெப்பாசிட்டர் ஃபில்டர் போட்டு நம்ம என்ன பண்ணுவோம், எலக்ட்ரானிக் டிவைஸில் இருந்தாலும் சரி, எலக்ட்ரிக் சர்க்யூட்ஸில் இருந்தாலும் சரி, எதுலேயும் இருந்தாலும் சரி, நம்ம ஒரு ஃபில்டரிங் கெப்பாசிட்டர் சர்க்யூட் போட்டு அந்த வோல்டேஜை சப்ரஸ் பண்ணிடுவோம். சரியா? வோல்டேஜ் சப்ரஸ் பண்ணுறதுனால அவுட்புட்டில் நமக்கு எந்த டிஸ்டர்பன்ஸும் இருக்காது. பியூரான சப்ளை வோல்டேஜ் மட்டும் அவுட்புட்டில் வரும். இது ஒரு இதில் ஒரு எக்ஸாம்பிள் சொல்லலாம். நம்ம கெப்பாசிட்டர் இதில் ரெக்டிஃபயரில் பார்த்தீங்கன்னா ஒரு கெப்பாசிட்டர் இருக்கும். அது என்ன பண்ணணும்னா அதாவது நாய்ஸ் இல்லாமல் பியூர் வோல்டேஜ், அவுட்புட் வோல்டேஜை கொடுக்கும். அந்த மாதிரி இதுவும் ஒரு ஃபில்டரிங்கிறது ஒரு டிவைஸ்க்கு பேரலாக ஒரு கெப்பாசிட்டரோ ஏதாவது ஒரு டிவைஸ் கனெக்ட் பண்ணியிருந்தோம்னா அது என்ன பண்ணணும்னா ஃபுல்லாகவே அந்த நாய்ஸை சப்ரஸ் பண்ணிடும், டைரெக்டாக கிரவுண்ட் பண்ணிடும். சரியா? இஎம்ஐ ஃபில்டர்ஸ் அட்டாச்சு டு தி to devices or circuits, and it can suppress electromagnetic noise transmitted through the conduction. அதாவது கண்டக்ஷன் வழியா அந்த கண்டக்ஷன் பண்ணி கெப்பாசிட்டர் வழியா அதை ஃபுல்லாகவே லீக் பண்ணி கெப்பாசிட்டர் ஃபுல்லாகவே சப்ரஸ் பண்ணிடும் அந்த அன்வான்ட் வோல்டேஜஸ் எல்லாம். சரியா? ஃபில்டரிங் கெப்பாசிட்டர் யூஸ் பண்ணி. சரியா? அடுத்து இது இந்த எலக்ட்ரோமேக்னெட்டிக் இன்டர்ஃபரன்ஸ்னால நமக்கு என்னென்ன டிராபேக்ஸ்னு பார்த்தோம். அடுத்து என்ன அட்வான்டேஜஸ், இந்த எலக்ட்ரோமேக்னெட்டிக் இன்டர்ஃபரன்ஸு என்ன அட்வான்டேஜஸை கொடுக்குது அப்படிங்கிறப்ப, இது வந்து ஒரு எலக்ட்ரானிக் சர்க்யூட்ஸை டிசைன் பண்ணுறப்ப, இன்கேஸ் இப்போ இந்த போட்டோ டயோட்லாம் எடுத்துக்கிறோம், ஆப்டோ கப்ளர் டிவைசஸ்லாம் எடுத்துக்கிறோம். போட்டோ டயோடு, அதாவது நம்ம ரிமோட்டை ப்ரெஸ் பண்ணுறோம். ரிமோட் ப்ரெஸ் பண்ணுறப்ப பார்த்தீங்கன்னா அந்த ரிமோட்டில் முன்னாடி பார்த்தீங்கன்னா போட்டோ டயோடு இருக்கும். அதில் பார்த்தீங்கன்னா ஒரு எலக்ட்ரோமேக்னெட்டிக் சிக்னல்ஸ் தான் இருக்கும். அந்த சிக்னல் நம்ம ப்ரெஸ் பண்ணுறப்ப இந்த வேவ்ஸ் தான் என்ன ஆகுதுன்னா டிவியில் இருக்கிற டிவைஸை அட்டாச் பண்ணுது. அதாவது இதில் போட்டோ டயோடும் போட்டோ டிரான்சிஸ்டர் இருக்கும். ரிமோட்டில் பார்த்தீங்கன்னா போட்டோ டயோடு இருக்கும், முன்னாடி பார்த்தீங்கன்னா ஒரு பல்ப் மாதிரி இருக்கும் பிளாக் கலரில். டிவியில் பார்த்தீங்கன்னா போட்டோ டிரான்சிஸ்டர் இருக்கும். அப்போ இந்த ரிமோட்டை ப்ரெஸ் பண்ணுறப்ப இதிலேருந்து வர்ற சிக்னல் என்ன பண்ணுன்னா அந்த ரேடியோ வேவ்ஸு டைரெக்டாக டிவியில் வந்து அந்த ரிஃப்ளெக்ட் ஆகும். அந்த வேவ்ஸு டிவியில் போய் ரிஃப்ளெக்ட் ஆகிறப்ப தான் வந்து நமக்கு நம்பர் மாறுது. எல்லாமே ரிமோட்டில் என்னென்ன ஃபங்க்ஷன் பண்ணுறோமோ எல்லாமே மாறுது. அப்படிங்கிறப்ப திஸ் இஸ் ஒன் ஆஃப் தி இம்பார்ட்டன்ட் அட்வான்டேஜஸ் ஃபார் தி எலக்ட்ரோமேக்னெட்டிக் இன்டர்ஃபரன்ஸ். சரியா? இது எலக்ட்ரானிக் சர்க்யூட்ஸில் மேக்ஸிமம் யூஸ் ஆகுது, எலக்ட்ரானிக் போர்ட்ஸில் அதிகமாக யூஸ் ஆகுது. அதே மாதிரி ஹை ஸ்பீட் டிவைசஸில் நமக்கு ரேடியோ இன்டர்ஃபரன்ஸ் சிக்னல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஹை லெவல் ஃப்ரீக்வன்சியில் நம்ம பார்த்தீங்கன்னா பாஸ் பண்ணுவாங்க. அப்படிங்கிறப்ப டைமிங்கில் பார்த்தீங்கன்னா ஹை ஸ்பீடில் இந்த சிக்னல் பாஸ் ஆகிறப்ப தான் நமக்கு அக்யூரேட்டான ரிசல்ட்ஸ் கிடைக்கும். சரி, அடுத்து ரேடியோ ஜாமிங் ஃபார் எமர்ஜென்சி பர்பஸஸ். சரியா? ரேடியோ ஜாமிங்கிறது எமர்ஜென்சி பர்பஸஸ். அதாவது இப்போ ஒரு இடத்துல ஒரு எமர்ஜென்சி நடக்குது, ஒரு இடத்துல ஹாஸ்பிட்டல் ஏதோ ஒரு ஃபயர் ஆக்சிடென்ட்டோ ஏதோ ஒன்று நடக்குதுங்கிறப்ப அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஃபோன்ஸ்லாம் இருக்கும். மொபைல் ஃபோன்ஸு இல்லை ஒரு தெஃப்ட் நடக்குது, ஒரு தெஃப்ட் அந்த இடத்துல அதாவது திருடனை பிடிக்கணுன்னா அந்த இடத்துல மொபைல் எல்லாம் ஃபுல்லாக ஜாம் பண்ணணும், அதாவது ஸ்டாப் பண்ணி வைக்கணும், அவனுக்கு எந்த சிக்னலும் போகக்கூடாதுன்னா அந்த இடத்துல இந்த இந்த ஜாமர் யூனிட் வச்சுருப்பாங்க, ரேடியோ ஜாமர் யூனிட் வச்சுருப்பாங்க. அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா இந்த எலக்ட்ரோமேக்னெட்டிக் இன்டர்ஃபரன்ஸ்னால பார்த்தீங்கன்னா இந்த நம்ம ஆடியோ சிக்னல், வீடியோ சிக்னலுக்கு பதிலாக இதில் கிரியேட் ஆகிற சிக்னல் பார்த்தீங்கன்னா ரொம்ப அதிகமாக இருக்கும். ரொம்ப அதிகமாக இருக்கிறதுனால என்ன ஆகுன்னா சரௌண்டிங்கில் வர அந்த நம்ம ஸ்பீச் சிக்னல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்டர்பன்ஸ் ஆகும், கிளியராக கேட்காது, டோட்டலாக ஸ்டாப் ஆயிரும். சிக்னல் ஜாமர்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா இது மேக்ஸிமம் யூஸ் பண்ணுவாங்க. சரியா? இது அடிஷ்னலாக ஒரு டிஸ்டர்பன்ஸை கிரியேட் பண்ணுறது தான். சரியா? அந்த பர்பஸுக்கு இது யூஸ் ஆகுது. ஒரு மெயின் அட்வான்டேஜஸ். சரி, அடுத்து டிஸ்அட்வான்டேஜஸ்னு பார்க்குறப்ப
ஒரு சிஸ்டத்தை ப்ராப்பரா ஃபங்க்ஷனிங் ஆகாம ஒரு எலக்ட்ரிக்கல் டிவைஸ் எந்த டிவைஸா இருந்தாலும் மால் ஃபங்க்ஷனுக்கு இது யூஸ் ஆகுது. மால் ஃபங்க்ஷன் பண்றது யூஸ் ஆகுது. அதாவது இது என்ன பண்ணுது, நல்லா ஃபங்க்ஷன் ஆகிட்டு இருக்கிற டிவைசஸை மால் ஃபங்க்ஷன் பண்ணி ஸ்டாப் பண்ணிடுது. சரியா, அன்வான்ட் சிக்னல்ஸ் உள்ள இன்டர்ஃபியர் ஆகிறதுனால ப்ராப்பரா ஃபங்க்ஷனிங் ஆகிருக்கிற டிவைஸை என்ன பண்ணுதுன்னா ஸ்டாப் பண்ணிடுது. சரியா, ப்ராப்பர் ஃபங்க்ஷனிங் இல்லாமல் ஸ்டாப் பண்ணிடுது. சரியா, அதே மாதிரி இந்த ரேடியோஸ் ஃப்ரீக்வன்சி ஸ்பெக்ட்ரமை டோட்டலாகவே வந்து டெஸ்ட்ராய் பண்ணிடுது. சரியா, அதாவது நம்ம ரேடியோ சிக்னல்ஸ் எஃப்எம் சிக்னல்ஸ்லாம் என்ன பண்ணுதுன்னா கிளியரன்ஸான சிக்னல் இல்லாமல் இப்போ 93.5 100.5 அந்த மாதிரி ரேடியோ ஃப்ரீக்வன்சி சிக்னல் இருக்குதுன்னா இந்த சரௌண்டிங்கில் எலக்ட்ரோ மேக்னெட்டிக் இன்டர்ஃபரன்ஸ்னால இந்த ரேடியோ ஃப்ரீக்வன்சி சிக்னல்லாம் ப்ராப்பராக இருக்காது. சரியா, அப்போ இதையும் என்ன பண்ணுது, ஃப்ரீக்வன்சி ஸ்பெக்ட்ரத்தை என்ன பண்ணுதுன்னா டேமேஜ் பண்ணி மாற்றிடுது, ப்ராப்பராக யூஸ் பண்ண முடியறதில்ல. அடுத்து நம்ம ஹியூமன் பீயிங்க்கு இது என்ன ஒரு எஃபெக்ட், இம்பார்ட்டன்ட் எஃபெக்ட் கொடுக்குதுன்னா நம்மளோட திசுக்கள், அதாவது நம்மளோட ஹியூமன் பீயிங்கோட திசுவை பார்த்தீங்கன்னா எஃபெக்ட் பண்ணுது. டைரக்ட் எஃபெக்ட் பார்த்தீங்கன்னா இன்க்ரீஸ் பண்ண இதை ரேடியோ இன்டர்ஃபரன்ஸ் அதிகமாக இன்க்ரீஸ் பண்ண ஹியூமன் பீயிங்கோடைய திசுவை வந்து நம்ம எஃபெக்ட் பண்ணுது மேக்சிமம். சரியா, அண்டு இட்ஸ் லீட்ஸ் டு கேன்சர். ஹியூமன் பீயிங்ஸுக்கு கேன்சரை கிரியேட் பண்ணுறதுக்கு, அதாவது உருவாக்குறதுக்கு இது மெயின் காரணமாக இருக்குது. சரியா, கேன்சர் கிரியேட் பண்ணுறதுக்கு. சரியா, இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா இஎம்ஐனுடைய டிஸ்அட்வான்டேஜஸ். சரிங்களா, அடுத்து எலக்ட்ரோ மேக்னெட்டிக் கம்பேட்டபிலிட்டி. சரி, கம்பேட்டபிலிட்டின்னு இதனோட எந்தெந்த டிவைசஸுக்கு இது கம்பேட்டபிள் ஒன்றா இருக்கும், இது இருந்ததுன்னா என்ன நடக்கும், ஒரு டிவைஸ் எப்படி ப்ராப்பராக டிசைன் பண்ணுறப்ப இது இருந்தால் என்ன நடக்கும், இது இல்லைன்னா என்ன நடக்கும், ஒரு ரெகுலேஷன் மாதிரி கொடுத்துருக்காங்க. எலக்ட்ரோ மேக்னெட்டிக் கம்பேட்டபிலிட்டி. சரியா, உறுதித்தன்மை, அதாவது இது எப்படி இருக்கும் அப்படிங்கிற மாதிரி. சரியா, இது என்ன பண்ணுதுன்னா இது எதை என்ஷூர் உறுதிப்படுத்துதுன்னா ஒரு எலக்ட்ரானிக் டிவைஸை ப்ராப்பர் ஃபங்க்ஷன் பண்ணுதா இல்லையா, ஒரு என்விரான்மெண்ட்ல வித்தவுட் சஃபரிங் ஆர் அன்வான்ட் எலக்ட்ரோ மேக்னெட்டிக் இன்டர்ஃபரன்ஸ்னால பார்த்தீங்கன்னா ப்ராப்பராக ஒர்க் ஆகுதா இல்லையா அப்படிங்கிற மாதிரி ஒரு கம்பேட்டபிள், அதாவது உறுதித்தன்மையை கொடுக்குது, என்ஷூர் பண்ணுது, உறுதிப்படுத்துது. சரியா, அப்போ எலக்ட்ரோ மேக்னெட்டிக் இன்டர்ஃபரன்ஸ்னால ஒரு டிவைஸ் ப்ராப்பராக ஃபங்க்ஷனிங் ஆகுதா இல்லையாங்கிறது நமக்கு டிசைட் பண்ணுறதுக்கு ஒரு டிசைனிங் ஃபேக்டர்ஸுக்கு இது ஒரு இம்பார்ட்டண்டான கம்பேட்டபிலிட்டி மெத்தடாக இருக்குது. சரியா, அடுத்து எசென்சியல் ஃபார் ப்ராடக்ட் ரிலையபிலிட்டி. ஒரு ப்ராடக்டினுடைய உறுதித்தன்மை அது எப்படி ரிலையபிளாக இருக்கா, நமக்கு ஆப்ரேட் பண்ணுறதுக்கு சஃபிஷியண்ட்டாக இருக்கா, அதுக்கு தகுந்த மாதிரி இது ஆப்ரேட் ஆகுதா, என்விரான்மெண்டல் கண்டிஷனுக்கு பொறுத்து ஆப்ரேட் ஆகுதா அப்படிங்கிற மாதிரி. அடுத்து சேஃப்டியாக இருக்கா, டிவைஸ் வந்து சேஃப்டியாக இருக்கா. அண்டு ரெகுலேட்டரி கம்ப்ளைண்ட்ஸ்னா ஒரு ரெகுலேட்டரி ஸ்கீம், அதாவது ரெகுலேட் பண்ணுறாங்க இந்த ஒரு டிவைஸு இந்த வோல்டேஜ் கரண்ட்டு பவருக்குள்ளே ஆப்ரேட் ஆகணுங்கிற மாதிரி, இந்த வோல்டேஜ் டெசிபலுக்குள்ளே ஆப்ரேட் ஆகணும், எந்த டிஸ்டர்பன்ஸும் இருக்கக்கூடாதுன்ட்டு சொல்லிட்டு இது என்ன பண்ணுறாங்கன்னா நம்ம எலக்ட்ரிக் ரெகுலேட்டரி கமிஷன் பார்த்தீங்கன்னா ஒரு நார்ம்ஸ் கொடுத்துருப்பாங்க, இதை கம்பேட்டபிள் பண்ணுது, அதாவது நமக்கு அந்த தன்மை கொடுக்குதா, இந்த மிஷின் கொடுக்குதா அப்படிங்கிற மாதிரி ரெகுலேட் பண்ணுறதுக்கும் யூஸ் ஆகுது. சரியா, அடுத்து ஒரு சில கண்ட்ரீஸ்லாம் பார்த்தீங்கன்னா இஎம்சி டெஸ்டிங்கே பண்ணுறாங்க, டெஸ்டிங் பண்ணி சர்டிஃபிகேட் இஷ்யூ பண்ணுறாங்க ஒரு ப்ராடக்ட்டுக்கு. இந்த எலக்ட்ரோ மேக்னெட்டிக் எமிஷன் இல்லைன்னா எமிஷன்னால ஒரு டிஸ்டர்பன்ஸ்னால ஒரு அந்த மெஷினுடைய லாங் டேர்மில் லைஃப் லாங் கொண்டு வர முடியுதா, ஃபங்க்ஷனிங் அதை லாங் டைமுக்கு இது யூஸ் பண்ண முடியுமா, இது அன்வான்டாக ஏதாவது டிஸ்டர்பன்ஸ்னால இதனோட பர்ஃபார்மன்ஸு ரெடியூஸ் ஆகுதா, அதெல்லாம் வந்து செக் பண்ணிவிட்டு டெஸ்டிங் பண்ணுற பர்பஸ்க்காகவும் பார்த்தீங்கன்னா இந்த கம்பேட்டபிலிட்டி பயன்படுத்துகிறாங்க. சரி, அடுத்து எமிஷன்ஸுங்கிறது ஒன்றும் இல்லை, அன்வான்ட் எலக்ட்ரோ மேக்னெட்டிக் எமிஷன்ஸ்னால இந்த நாய்ஸ் கிரியேட்டர் அதிலேருந்து எக்யூப்மெண்ட்ஸ் வந்து எந்த டிஸ்டர்பன்ஸும் இல்லாமல் இருக்கிறதுக்கு செக் பண்ணுறதுக்கும் இது யூஸ் ஆகுது. சரியா, எலக்ட்ரோ மேக்னெட்டிக் எமிஷன்ஸ், அதாவது அதிலேருந்து வர இப்போ கார்பன் டை ஆக்சைடு எமிஷன்ஸ்னு சொல்லுவோம், அதிலிருந்து வர ஃப்ளேம் எல்லாம் பார்த்தீங்கன்னா அதை புகை வர்றதெல்லாம் பார்த்தீங்கன்னா அதை வந்து ஒரு எமிஷன்ஸ்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி இந்த எலக்ட்ரோ மேக்னெட்டிக் ரேடியோட்டிவ் வேவ்ஸ்னால பார்த்தீங்கன்னா ஒரு எமிஷன்ஸ் கிரியேட் ஆகும், அந்த வேவ்ஸ் தான் வந்து ரேடியோட்டிவ் வேவ்ஸ் தான் வந்து பார்த்தீங்கன்னா எமிஷன்னு சொல்கிறோம். சரி, அது வந்து இந்த ஒரு எக்யூப்மெண்ட்டை எவ்வளோ டிஸ்டர்ப் பண்ணியிருக்குது எவ்வளோ டிஸ்டர்ப் பண்ணலை அப்படிங்கிற ஒரு கண்டிஷனை கொண்டு வரத்துக்கு இது மேக்சிமம் கம்பேட்டபிலிட்டி செக் பண்ணுறதுக்கு யூஸ் ஆகுது. சரியா, இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா இஎம்சியும் இதுவும் பார்த்துருக்கோம். அடுத்தது பார்த்தீங்கன்னா
இந்த சர்க்யூட் பிரேக்கர்ஸ்லாம் ஆல்ரெடி நம்ம பார்த்துட்டோம். சரியா, இதுக்கு ஃபர்ஸ்ட் வீடியோவில் உங்களுக்கு எலாபரேட்டாக நான் உங்களுக்கு யூடியூப்பில் அப்லோட் பண்ணி வைக்கிறேன், நீங்கள் அதை ஃபாலோ பண்ணிக்கங்க. சரி, யார் எல்லாத்துக்கும் கிளியராக இருக்கா? ஆடியோ கிளியராக இருக்கா? ஆடியோ கிளியராக இருக்காப்பா? இது வரைக்கும் பேசுனது பாருங்க. ஓகேம்மா. நான் வரேன்னு சொல்லிட்டேன். எல்லாமே ஆல்ரெடி லாஸ்ட் கிளாஸ்ல பார்த்தோம். இதை பற்றி நான் உங்களுக்கு யூடியூப்ல அப்லோட் பண்ணி வைக்கிறேன், நீங்கள் ஃபாலோ பண்ணுங்க. சரி, அடுத்து கிரவுண்ட் ஃபால்ட் சர்க்யூட் இன்டரப்டர்ஸ். இது வந்து கண்டிப்பாக கேட்குறாங்க, ஒரு 1 மார்க் கொஸ்டினில் கேட்குறாங்க, அப்ஜெக்டிவ் கொஸ்டின்ஸில். ஜிஎஃப்சிஐனா என்னன்னு கேட்குறாங்க. சரியா, கிரவுண்ட் ஃபால்ட் சர்க்யூட் இன்டரப்டர்ஸ். அதாவது கிரவுண்ட் ஃபால்ட் சர்க்யூட் இன்டரப்டர்ஸ்னா ஆல்ரெடி பார்த்தீங்க, இன்டரப்டர்ஸ்னா பார்த்தீங்கன்னா அன்வான்டா டிஸ்டர்பன்ஸ் கொடுக்கறது தான் வந்து பார்த்தீங்கன்னா இன்டர்ஃபரன்சஸ்லாம். சரியா, இதில் ஏதாவது ஒரு டிவைசஸ் இருக்குது அப்படின்னா, டிவைஸ் எக்யூப்மெண்ட்ஸ் ஃபங்க்ஷனிங் ஆகிட்டு இருக்குன்னா, அன்வான்ட் லீக்கேஜ், இப்போ பார்த்தோம்ல, அன்வான்டா ஃப்ளக்ஸ் பாஸ் ஆகி சரௌண்டிங்கில் அந்த ஃப்ளக்ஸ் பாஸ் ஆகி அதனால் வந்து ஒரு நாய்ஸ் கிரியேட் ஆகுது அப்படின்னு சொல்லியிருந்தோம். சரியா, அப்போ அந்த நாய்ஸஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம டைரெக்டாக கிரவுண்டிங் பண்ணிட்டு கண்ட்ரோல் பண்ணுறதுக்காக மாதிரி பார்த்துருப்போம். இந்த டிவைசஸ் என்ன பண்ணுதுன்னா, இந்த ஜிஎஃப்சிஐ இன்டரப்டர்ஸ் என்ன பண்ணுதுன்னா, அந்த அன்வான்டா வர்ற கிரவுண்ட் ஃபால்ட் வோல்டேஜஸ்லாம் டைரெக்டாக கிரவுண்ட் பண்ணிடுது. இது ஒரு சேஃப்டி டிவைஸ் மாதிரி யூஸ் ஆகுது. சரியா, இதனோட ஃபங்க்ஷனிங் டைம் பார்த்தீங்கன்னா, அதாவது 1/40 ஆஃப் செகண்ட், அதாவது ஒரு ஒரு 60 செகண்ட்ஸில் 40 மில்லி செகண்ட்ஸுக்குள்ளே இது என்ன பண்ணும்னா உடனே இமீடியட்டாக ஆஃப் பண்ணிடும். 40 மில்லி செகண்ட்ஸ்க்குள்ளே இது மிஷினை, இந்த டிவைஸ் என்ன பண்ணுறோன்னா ஆப்ரேட் ஆகிட்டு டோட்டல் பவர் சப்ளை கட் பண்ணி விட்டுரும். அந்த பர்பஸ்க்கு தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கிரவுண்ட் ஃபால்ட்டு சர்க்யூட் இன்டரப்ட்ஸ்லாம் யூஸ் ஆகுது. சரியா, இது பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் எக்யூப்மெண்ட்ஸில், இப்போ பேனல் போர்ட்ஸில் இதெல்லாம் தான் மேக்ஸிமம் யூஸ் பண்ணுறாங்க. சரியா, இது மேக்ஸிமம் இதனோட கரண்ட் ரேட்டிங் பார்த்தீங்கன்னா அப் டு 5 மில்லி ஆம்பியருக்குள்ளேயே இருக்கிறப்ப இம்மீடியட்டாக இது என்ன பண்ணுதான் உடனே ஆப்ரேட் ஆகி ஆஃப் பண்ணிடுது. சரியா, அதாவது when the amount of going difference from amount returning by approximately 5 milli ampere, அதாவது ஃப்ளோ ஆகிற கரண்ட்டும் ரிட்டர்ன் வர்ற கரண்ட்டும் பார்த்தீங்கன்னா அதனோட டிஃப்ரென்ஸு அப்ராக்சிமேட்லி 5 மில்லியாம்ஸ் இருந்தாலே இந்த டிவைஸ் என்ன பண்ணுதுன்னா ஆப்ரேட் ஆகிட்டு உடனே இம்மீடியட்டாக என்ன பண்ணுதுன்னா ஆஃப் பண்ணி விட்டுது. சரி, இன்டரப்ட்ஸ் தி கரண்ட்ஸை டிபெண்ட் பண்ணி இது ஆப்ரேட் ஆகிறதுனால டைரெக்டாக இம்மீடியட்டாக 5 மில்லியாம்ஸ் டிஃப்ரென்ஸ் இருந்தாவே உடனே இம்மீடியட்டாக ஸ்டாப் பண்ணிடுது. சரியா, அதாவது சர்க்யூட்டை டிஸ்கனெக்ட் பண்ணி சேஃப்கார்ட் பண்ணிடுது. சரியா, அதே மாதிரி இது பார்த்தீங்கன்னா லைன் ஹசார்ட்ஸ், இட் வில் நாட் ப்ரொடெக்ட் ஃப்ரம் லைன் கான்டாக்ட் ஹசார்ட்ஸ். சரியா, இது ஒன்லி எப்போ ஆப்ரேட் ஆகும்னா நம்ம என்னைக்கு கிரவுண்டில் வயரில் கனெக்ட் பண்ணியிருக்கோமோ அப்போ மட்டும்தான் ஃபங்க்ஷனிங் ஆகும். இது வந்து பார்த்தீங்கன்னா லைன் கான்டாக்ட் ஹசார்ட்ஸில் இது ப்ரொடெக்ட் பண்ணாது. லைன் கான்டாக்ட்னா இன்கேஸ் அதாவது கிரவுண்டு டச் ஆனால் மட்டும்தான் ஆப்ரேட் ஆகும், கிரவுண்டு டச் ஆகலைன்னா ஆப்ரேட் ஆகாது. சரியா, இன்கேஸ் லைன் டு லைன் கான்டாக்ட், அதாவது பேஸ் டு பேஸ் டச் ஆகுதுன்னா இது வந்து ஆப்ரேட் ஆகாது, இந்த டிவைஸ் வந்து ஆப்ரேட் ஆகாது. த ஜிஎஃப்சிஐ வில் நாட் ப்ரொடெக்ட் ஃப்ரம் லைன் கான்டாக்ட் ஹசார்ட்ஸ், அதாவது பேஸ் டு பேஸில் டச் ஆகுதுன்னா அந்த டைமிங்கில் இது பார்த்தீங்கன்னா ஆப்ரேட் ஆகாது. சரியா, அதே மாதிரி பர்சன் ஹோல்டிங் 2 ஹாட் ஒயர்ஸ், 2 ஹாட் ஒயரை டச் பண்ணுறப்பையும் அதே மாதிரி ஹாட் அண்டு நியூட்ரல் ஒயர் ஈச் ஹேண்ட், அதாவது ஒரு கையில் நியூட்ரலும் ஒரு கையில் பேஸும் வச்சுட்டு இருந்தாலுமே லைவ் கிரவுண்டில் வந்து நம்ம என்ன பண்ணோம், கிரவுண்டில் டச் ஆகிருந்தால் மட்டும்தான் இது வந்து ஆப்ரேட் ஆகும், இல்லைன்னா ஆப்ரேட் ஆகாது. சரியா, அதே மாதிரி கான்டாக்டிங் ஓவர் ஹெட் பவர் லைன், இப்போ ஹெச்டி லைன் இருக்குது நம்மளால், இப்போ ஒரு பேர்ட்ஸ் எல்லாம் போய் உட்காருது, ஏதாவது நடக்குது, எந்த இஷ்யூமே நடக்கிறது இல்லை. ஏன்னா அது இண்டிவிஜுவலாக ஒரு பேஸ் கண்டக்டர் மேலேயோ ஒரு நியூட்ரல் கண்டக்டர் மேலேயோ உட்கார்றப்ப என்ன ஆகுன்னா எந்த இஷ்யூவே நடக்கிறது இல்லை. பேர்ட்ஸ் எல்லாம் மேலே ஒரு காக்கா போய் லைன் மேலே உட்காருதுன்னா இந்த கான்டாக்டிங் ஆன் ஓவர் ஹெட் பவர் லைனில் உட்கார்றப்ப எதுவும் நடக்கிறது இல்லை. சரியா, எப்போ வந்து கிரவுண்டு டச் ஆகுதோ அப்போ மட்டும்தான் இது வேலை செய்யும். சரியா, சரி, அடுத்து இட் ப்ரொடெக்டர்ஸ் அகைன்ஸ்ட் தி எலக்ட்ரிக் ஷாக் ஹசார்ட். எலக்ட்ரிக் ஷாக்ல, அதாவது கிரவுண்டு டச் ஆகியிருந்தா அப்போ வந்து எலக்ட்ரிக் ஷாக் இல்லாமல் அவாய்ட் பண்ணுறதுக்கு இது ப்ரொடெக்ட் பண்ணுறது யூஸ் ஆகுது. சரியா, கிரவுண்ட் லைனோட கனெக்ட் பண்ணியிருந்தா
மட்டும் இது இந்த டிவைசஸ் வந்து ஆப்ரேட் ஆகி ப்ரொடெக்ட் பண்ணுது, எலக்ட்ரிக் ஷாக்ல இருந்து நமக்கு ப்ரொடெக்ட் பண்ணுது. சரியா? இட்ஸ் ஆல்சோ ப்ரொடெக்ட் அகைன்ஸ்ட் ஃபயர்ஸ் கிரியேட் ஆச்சுனாலுமே, கிரவுண்டில் நம்ம ஃபயர் ஆச்சுனாலுமே, ஏதாவது டச் ஆச்சு, கிரவுண்டில் டச் ஆகுதுன்னா மட்டும் ஆப்ரேட் ஆகும். அதே மாதிரி ஓவர் ஹீட்டிங் அண்ட் டிஸ்ட்ரக்ஷன் ஆஃப் வயர் இன்சுலேஷன் டேமேஜ் என்ன ஆச்சுன்னா என்ன ஆகும், டைரெக்டாக வயர் கண்டக்டர் கிரவுண்டில் டச் ஆகும். அப்போ வந்து என்ன ஆகுனா இந்த டிவைஸ் ஆப்ரேட் ஆகி ஆஃப் பண்ணி விட்டுரும். சரியா? அடுத்து என்னென்ன டைப்ஸ் இருக்குன்னு பார்த்துருவோம். சரியா? இதில் பார்த்தீங்கன்னா டைப்ஸ் ஆஃப் கிரவுண்ட் ஃபால்ட் சர்க்கியூட் இன்டரப்டர்ஸ். ஃபர்ஸ்ட் வால் ரீஅக்செப்டபிள் கிரவுண்ட் ஃபால்ட் சர்க்கியூட் இன்டரப்டர்ஸ். சரியா? இது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டில் இருக்கிற சாக்கெட் அவுட்லெட்ஸில் ஃபிட் பண்ணலாம். சரியா? இது வந்து ஃபிட் பண்ணியிருப்பாங்க. ப்ரொடெக்ஷன் அகைன்ஸ்ட் தி கிரவுண்ட் ஃபால்ஸ் வென் எவர் தி எலக்ட்ரிக் ப்ராடக்ட் இஸ் பிளக்டு இன் டு தி அவுட்லெட். அதாவது இது வந்து பார்த்தீங்கன்னா அந்த ப்ளக்ல பார்த்தீங்கன்னா எப்போல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அவுட்லெட் சாக்கெட்டில் வந்து நம்ம ப்ளக் பண்ணுறோமோ அப்போ அந்த ப்ளக் சாக்கெட் பார்த்தீங்கன்னா டைரெக்டாக கிரவுண்ட் பண்ணியிருப்பாங்க. அப்போ வந்து ஏதாவது அன்வான்டாக கிரவுண்டிங் ஆகுதுன்னா மட்டும் இது ஆப்ரேட் ஆகும். சரியா? அடுத்து மோஸ்ட் ஆஃப்டன் இன்ஸ்டால்ட் இன் கிச்சன்ஸில் 3 பின் டாப்ஸ் ஃபிக்ஸ் பண்ணியிருப்பாங்க. பாத்து அந்த லாண்ட்ரி ரூம்ஸில் பார்த்தீங்கன்னா எல்லாமே 3 பின் டாப்ஸில் ஃபிக்ஸ் பண்ணியிருப்பாங்க. சரி, அந்த டைமிங்கில் பார்த்தீங்கன்னா அந்த கிரவுண்டு பின் என்ன பண்ணணும்னா டேரெக்டாக கிரவுண்ட் பண்ணியிருப்பாங்க. அப்போ வந்து இது ஆப்ரேட் ஆகுது. சரியா? அதே மாதிரி அவுட்டோர்ஸ் ஏரியாவிலையும் வாட்டர் எலக்ட்ரிசிட்டி ஏரியாவிலையும் பார்த்தீங்கன்னா மோஸ்ட்டாக இது யூஸ் ஆகுது. அதாவது எங்கெங்கு அந்த இப்போ கிரவுண்டுக்கும் லைவ் கண்டக்டருக்கும் கனெக்ஷன் பார்த்தீங்கன்னா ரொம்ப க்ளோசஸ்ட் நியரஸ்டாக இருக்கோ அந்த டைமிங்கில் பார்த்தீங்கன்னா இது ஆப்ரேட் ஆயிருது. சரியா? அதே மாதிரி இதனோட இன்ஸ்டாலேஷன் டிஸ்டன்ஸ் பார்த்தீங்கன்னா வித்தின் தி 6 ஃபீட்டுக்குள்ள, அதாவது வாட்டர் சோர்ஸ்லேருந்து 6 ஃபீட்டுக்குள்ள இன்ஸ்டாலேஷன் ரொம்ப நியரஸ்டாக இருக்கிறப்ப பார்த்தீங்கன்னா இந்த அதாவது சுவிட்ச் சாக்கெட்டினுடைய அவுட்லெட்ஸில் பார்த்தீங்கன்னா 6 ஃபீட்டுக்குள்ளே இருந்து நீங்கள் லைவ் கண்டக்டர் டச் பண்ணுறப்ப பார்த்தீங்கன்னா கிரவுண்டிங் ஆகும். அந்த டைமிங்கில் பார்த்தீங்கன்னா இந்த டிவைசஸ் வந்து ஆப்ரேட் ஆகுது. சரியா? அடுத்து இந்த இதில் பார்த்தீங்கன்னா இது ஒரு சர்க்கியூட் பிரேக்கர்ஸுக்கும் சேர்த்து அட்டாச் பண்ணி வச்சுருப்பாங்க. அதாவது இது வந்து பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் ஹோம்ஸ்லேயும் ஃபிக்ஸ் பண்ணியிருப்பாங்க. அது எர்த் ஃபால்ட் ரிலே அப்படிங்கிற மாதிரி வச்சுருப்பாங்க. சரி, அப்படிங்கிறப்ப இது ஹோம்ஸில் எக்யூப்டு வித் சர்க்கியூட் பிரேக்கர்ஸோட சேர்த்து அட்டாச் பண்ணி வச்சுருப்பாங்க. சரியா? இது கரண்ட் சர்க்கியூட். அது வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு பார்த்தது வால் அக்செப்டபுள் சர்க்கியூட் பிரேக்கர்ஸு. இது பார்த்தீங்கன்னா சர்க்கியூட் பிரேக்கர் வித் அதாவது கிரவுண்ட் ஃபால்ட் சர்க்கியூட் இன்டரப்டர்ஸோட சேர்த்து வச்சுருப்பாங்க, ஜிசிஏயோட சேர்த்து வச்சுருப்பாங்க. இட் மே பி இன்ஸ்டால்டு பேனல் போர்ட்லேயும் இது ஃபிக்ஸ் பண்ணியிருப்பாங்க. கிவ் ப்ராப்பர் ப்ரொடெக்ஷன் டு செலக்டட் சர்க்கியூட்ஸ். அதாவது வீட்டில் ஹவுஸ் ஹோல்டிங் அப்ளையன்சஸில் செலக்டட் சர்க்கியூட்ஸில் ஆப்ரேட் பண்ணுறதுக்காகவும் ஆஃப் பண்ணுற கண்டிஷனுக்காகவும் ஒரு ப்ரொடெக்ஷன் பர்பஸ்க்காகவும் பேனல் போர்டில் இன்ஸ்டால் பண்ணியிருப்பாங்க. சரியா? அது இண்டஸ்ட்ரியல்லையும் யூஸ் பண்ணுறாங்க. பேனல் போர்ட்ஸ் எங்கெங்கே இருக்கோ எல்லா ஏரியாஸ்லேயும் பார்த்தீங்கன்னா இது ஃபிட் பண்ணி வச்சுருக்காங்க. சரி, அடுத்து இந்த சர்க்கியூட் பிரேக்கர்ஸ் வந்து மந்த்லி ஒன்ஸ் நம்ம செக் பண்ணிகிட்டே இருக்கணும். சரி, இது ஒரு மெயின் ட்ராபேக் தான். இந்த சர்க்கியூட் பிரேக்கர்ஸோட சேர்த்து அட்டாச் பண்ணிக்கிற இந்த டிவைஸை மந்த்லி ஒன்ஸ் நம்ம என்ன பண்ணோம்னா செக் பண்ணிட்டு இருக்கோம், ப்ராப்பராக ஃபங்க்ஷனிங் ஆகுதா அப்படின்னு செக் பண்ணிட்டு இருக்கணும். சரியா? அந்த மாதிரி செக் பண்ணுறப்ப பார்த்தீங்கன்னா இன்புட் சப்ளை எல்லாமே ஆஃப் பண்ணியிருக்கணும். சரியா? பவர் சர்க்கியூட்டு, கரண்ட் சர்க்கியூட், எல்லா சர்க்கியூட்ஸுமே பார்த்தீங்கன்னா ஆன் கண்டிஷனில் இருக்கும். சரியா? சப்ளையை டிஸ்கனெக்ட் பண்ணிட்டு தான் நம்ம இந்த டெஸ்ட்டை மந்த்லி ஒன்ஸ் பண்ணணும். சரியா? அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த டிவைஸ் அந்த மாதிரி தான் ஆப்ரேட் ஆகும். சரி, அடுத்து போர்ட்டபிள் ஒன்றுனா ரொம்ப மினிமைஸ்டு, சின்னதாக இருக்கும். அது பார்த்தீங்கன்னா ஒன்லி டெம்பரரி பர்பஸுக்கு மட்டும் யூஸ் பண்ணுறாங்க. சரியா? இந்த டிவைசஸ் எதுக்கு யூஸ் பண்ணுறாங்கன்னா போர்ட்டபிள் டிவைஸு யூஸ்டு ஃபார் ஒன்லி டெம்பரரி பேசிஸ். சரியா? சின்ன சின்ன டெம்பரரி ஒர்க் இருக்கிற ஏரியாவில் பார்த்தீங்கன்னா இது மேக்ஸிமம் யூஸ் பண்ணுறாங்க. சரி, இதையுமே பார்த்தீங்கன்னா ஸ்க்ரீன் தெரியல. நீங்க வெளியே வந்துட்டு வாங்கம்மா. இங்க தெரியுதுமா உங்களுக்கு? நீங்க வெளியே ஓகேம்மா, ஓகே. நானும் இங்க செக் பண்ணிட்டு இருக்கேன், நீங்களும் பார்த்துட்டு வாங்க அப்படியே. சரியா? இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா இஎம்ஐ, அதாவது எலக்ட்ரோமேக்னெட்டிக் இன்டர்ஃபரன்ஸும், அடுத்து இந்த கிரவுண்ட் ஃபால்ட்டு சர்க்கியூட் இன்டரப்ஷன்ஸும் பார்த்தோம். அடுத்தது நம்ம டாபிக் போகிறது பார்த்தீங்கன்னா டொமஸ்டிக் ஒயரிங். சரியா? அதாவது ஒயரிங் மெத்தட்ஸில் போகிறோம். சரியா? அப் டு இது வரைக்கும்
ஃபர்ஸ்ட் 2 டாபிக் முடிஞ்சிருக்கும். அடுத்து டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் வயரிங் மெத்தட்ஸ் என்னென்ன இருக்கு, நம்ம இன்னைக்கு ஃபீல்டில் என்னென்ன அவைலபிலிட்டியில் இருக்கு, ப்ரீவியஸ் அதாவது ஸ்டார்டிங் டைம்ல இருந்து என்னென்ன டைப்ஸ் ஆஃப் வயரிங் இருக்கு அப்படின்னு பார்க்க போகிறோம். சரியா, செக் பண்ணிக்கங்க. இது நமக்கு ஆல்ரெடி இதெல்லாம் பார்த்தீங்கன்னா 5 மெத்தட்ஸ் இருக்கு. சரியா, அதாவது கிளீட் ஒயரிங், சிடிஆர்எஸ் ஒயரிங்கு, அது மெட்டல் பிவிசி காண்டியூட்டு, அடுத்து பிவிசி கேசிங் கேப்பிங்கு, அடுத்து வுட். இதில் பிவிசி காண்டியூட்டில் பார்த்தீங்கன்னா இன்னொரு டைப்பு கேசிங் கேப்பிங் டைப்னு இருக்குது. சரியா, இந்த டைப்ஸில் பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டாக இன்னைக்கு இருக்கிறது வந்து காண்டியூட் ஒயரிங் தான், கன்சீல்டு காண்டியூட் தான் வந்து பார்த்தீங்கன்னா அதிகமாக இன்னைக்கு யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. சரி, இதில் வந்து கொஞ்சம் எலாபரேட்டாக பார்ப்போம். ஓகே, ஸ்க்ரீன் விசிபிளாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஓகேப்பா. சரி, பேசிக் டொமஸ்டிக் வயரிங் அப்படின்னா என்னன்னு பார்ப்போம். இதில் என்னென்ன இருக்குன்னு பார்த்தோம்னா, இன்ட்ரோடக்ஷன், டைப்ஸ் ஆஃப் வயரிங் சிஸ்டம், என்னென்ன டைப்ஸ் இருக்குது, என்னென்ன டைப்ஸ் ஆஃப் ஒயர் இருக்குது, அடுத்து ஒயரிங் பண்ணுறப்ப என்னென்ன ரூல்ஸ் நம்ம ஃபாலோ பண்ணோம் அப்படிங்கிறது. சரி, அடுத்து டொமஸ்டிக் வயரிங் பேனல், பேனல் போர்டு எப்படி இருக்கும். சரி, இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த இதில் பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட்டு வயரிங்னா என்ன, ஒரு எலக்ட்ரிக் சர்க்யூட்டில் வயரிங்னா என்ன, அதாவது ஒரு டிவைஸை நம்ம ஆன் பண்ணுறதுக்கும் ஆஃப் பண்ணுறதுக்கும் ப்ராப்பரான லேயிங் பண்ணியிருக்கணும். வயரிங் அதாவது வயர் கனெக்ஷன் ப்ராப்பராக கொடுத்துருக்கணும். அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா சிஸ்டமேட்டிக் லேயிங் ஆஃப் வயர்ஸ் ஃபார் தி ஸ்மூத் ஃப்ளோயிங் ஆஃப் எலக்ட்ரிசிட்டி ஆர் எலக்ட்ரிக் கரண்ட். சரி, அட் டிஃப்ரெண்ட் யூட்டிலிட்டி பிளேசஸ், எந்தெந்த பிளேசஸில் எந்தெந்த ஏரியாவில் டிஃப்ரெண்ட் ஏரியாவில் நம்ம யூஸ் பண்ணுறோமோ அந்த பிளேசஸை டிபெண்ட் பண்ணி எப்படி ஒயரிங் லேயிங் பண்ணுறோம், ஒரு எலக்ட்ரிசிட்டியை ஃப்ளோ பண்ணுறதுக்கு, ஒரு எக்யூப்மெண்ட்ஸுக்கு ஃப்ளோ பண்ணுறதுக்கு எப்படி ப்ராப்பரான வயரிங் லேயிங் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறது தான் பார்த்தீங்கன்னா எலக்ட்ரிக் வயரிங். சரியா, யூஸிங் அண்ட் ஆல்சோ சேஃப்டி ப்ரிகாஷன்ஸோட இதை நம்ம பண்ணணும். சரியா, சரி, வயரிங்கில் 2 டைப் வயரிங் இருக்குது, டொமஸ்டிக் வயரிங் அண்ட் இண்டஸ்ட்ரியல் வயரிங். சரியா, டொமஸ்டிக் வயரிங் ஹவுஸ் ஹோல்டு அப்ளையன்சஸ்லாம் இருக்கிறதெல்லாம் பார்த்தீங்கன்னா டொமஸ்டிக் வயரிங் அண்ட் ஆல்சோ இண்டஸ்ட்ரியல் வயரிங். சரி, இந்த 2 டைப்பில் இருக்குது. வயரிங்கில் 2 டைப் இருக்குது. இதில் டைப்ஸ் ஆஃப் வயரிங்ஸ் என்னென்ன இருக்குன்னு பார்ப்போம். ஃபஸ்ட்டு டைப்ஸ் ஆஃப் வயரிங்கில் கிளீட் ஒயரிங் இருக்குது, அடுத்து பேட்டன் ஒயரிங். பேட்டன் ஒயரிங்கில் பார்த்தீங்கன்னா பிவிசி வயரிங்கு, டிஆர்எஸ் அண்டு சிடிஎஸ் வயரிங் அண்டு லெட் ஷீத் வயரிங். சரியா, அடுத்து கேசிங் கேப்பிங், அதாவது 2 மெட்டீரியல்ஸில், அதாவது பேஸ் மெட்டீரியல் ஒன்று இருக்கும், டாப் மெட்டீரியல் ஒரு க்ளோசிங் கேப் ஒன்று இருக்கும், அந்த டைப் ஒயரிங் ஒன்று. அடுத்து காண்டியூட் ஒயரிங், அதாவது பிவிசி பைப் ஆர் காண்டியூட் பைப், அதாவது நம்ம காஸ்டிங் மெட்டீரியல்னால கிரியேட் பண்ண பைப்பு, காஸ்டிங் மெட்டீரியல்னால கிரியேட் பண்ண மெட்டல் பைப்பில் கிரியேட் பண்ண ஒயரிங். சரி, இது ரெண்டும் லாஸ்ட் டைப்பில் இருக்குது. இதில் சர்ஃபேஸ் காண்டியூட், சர்ஃபேஸ் காண்டியூட்னா சர்ஃபேஸில் டாப்லேயே ஃபிக்ஸ் பண்ணி கொண்டு போகிறது. அடுத்து கன்சீல்டு காண்டியூட்னா வாலில் உள்ள வந்து வாலை உடச்சி உள்ள ஃபிக்ஸ் பண்ணி கொண்டு வரது தான் கன்சீல்டு காண்டியூட். சரியா, சர்ஃபேஸ் காண்டியூட், அடுத்து கன்சீல்டு காண்டியூட். சரியா, காண்டியூட் ஒயரிங்னு சொல்லுவாங்க. சரியா, இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா 4 டைப்ஸில், இதில் செப்பரேட் டைப்ஸில் பார்த்தீங்கன்னா 5 டைப்ஸ் இருக்குது. சரிங்களா, அதாவது ஒவ்வொரு இதுலையும் பேட்டன் வயரிங்கில் 3 டைப் இருக்குது, காண்டியூட்டில் 2 இருக்குது. இன்னைக்கு அவைலபிலிட்டியில் இருக்கிறது பார்த்தீங்கன்னா கன்சீல்டு காண்டியூட்டும் சர்ஃபேஸ் காண்டியூட் மட்டும்தான் இருக்குது அவைலபிளில். சரி, அவைலபிளாக இன்னைக்கு யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். சரி, ஃபஸ்ட்டு காண்டியூட் ஒயரிங்கில் பார்த்தீங்கன்னா சர்ஃபேஸ் ஒயரிங் அண்டு கன்சீல்டு காண்டியூட் ஒயரிங். சரியா, இதெல்லாம் மெட்டல் காண்டியூட்னா மெட்டல் அதாவது மெட்டல் பைப்பு பார்த்தீங்கன்னா யூஸ் பண்ணி ஒயரிங் பண்ணியிருப்பாங்க. அடுத்து பிவிசி பைப் யூஸ் பண்ணி உள்ள ஒயரை வந்து லேயிங் பண்ணி ஒயரிங் பண்ணியிருப்பாங்க. அடுத்து கன்சீல்லையும் அதே மாதிரி தான், மெட்டல் காண்டியூட் பிவிசி காண்டியூட்னு 2 இருக்கு. சரியா, சரி, ஃபர்ஸ்ட் கிளீட் ஒயரிங்னா என்னன்னு பார்ப்போம். கிளீட்டுங்கிறது ஒன்றும் இல்லை, அதாவது ஒரு இது வந்து பார்த்தீங்கன்னா போர்சிலின் மெட்டீரியல்னால செஞ்சுருப்பாங்க. இது வந்து ஒரு கிளீட்டு, இதுதான் இப்போ பார்த்தீங்கன்னா கிளீட்டுன்னு சொல்லுவாங்க. இது 2 ஸ்லாட் கிளீட்டு மெட்டீரியல், இதுவும் போர்சிலின் மெட்டீரியல் தான், இதுவும் போர்சிலின் மெட்டீரியல் தான். சரி, இதில் இன்பிட்வீனில் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ஸ்க்ரூ பண்ணி, இந்த சென்டரில் பார்த்தீங்கன்னா ஸ்க்ரூ பண்ணி வாலில் ஃபிக்ஸ் பண்ணியிருப்பாங்க. இந்த குரூவ்ஸில் தான், இந்த ஸ்லாட்டில் தான் பார்த்தீங்கன்னா வயர் வந்து லே பண்ணி கொண்டு போவாங்க. அது இன்கேஸ் சிங்கிள் ஃபேஸாக இருந்தால் இதில் பேஸும் இதில் நியூட்ரலும் கொண்டு போயிருப்பாங்க. சரி, இதில் பேஸ் இருக்கும், இதில் நியூட்ரல் இருக்கும்.
இதில் பேஸ் கொண்டு போயிருப்பாங்க. இந்த ஸ்லாட்டில் இதில் வந்து செகண்ட் போர்ஷனில் வந்து நியூட்ரல் 2 ஒயரும் லே பண்ணி கொண்டு போயிருப்பாங்க. சரியா? இதில் ஃபஸ்ட்டு என்ன பண்ணுவாங்கன்னா, இதை அடிபாட்டம் டாப் அடிபாட்டத்தில் இருக்கிற பாட்டம் போர்சிலின் மெட்டீரியல் என்ன பண்ணுவாங்கன்னா, வாலில் ட்ரில் பண்ணி ஃபிக்ஸ் பண்ணியிருப்பாங்க. அதுக்கு அடுத்தது இந்த ஸ்லாட்டில் பார்த்தீங்கன்னா, ஒயரை லே பண்ணி கொண்டு போயிட்டு மேலே இந்த கிளிப்பை போட்டு அப்படியே டைட் பண்ணிடுவாங்க. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா, இது வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்டன்ஸ் அப் டு 1.5 ஃபீட்டு 2 ஃபீட்டுக்கு இன் பிட்வீனில் இந்த கிளீட்ஸ் எல்லாம் ஃபிக்ஸ் பண்ணியிருப்பாங்க. இந்த கிளீட்ஸை ஃபிக்ஸ் பண்ணி எடுத்து கொண்டு போயிருப்பாங்க. ஒயர் எவ்வளோ டிஸ்டன்ஸ் கொண்டு போகணுமோ இந்த க்ரூஸில் ஒயரை லே பண்ணி கொண்டு போயிருப்பாங்க. சரியா? சரி, இதில் வந்து இது பார்த்தீங்கன்னா 3 க்ரூஸ் இருக்கிறது. அதாவது 3 ஒயர்ஸ் கொண்டு போகிறது. இன்கேஸ் RYB 3 ஃபேஸிங் கொண்டு போகிறோம்னா இந்த மாதிரி கிளீட் ஒயரிங்ஸ் பண்ணியிருப்பாங்க. சரியா? சரி, இட் இஸ் ஒன் ஆஃப் தி ஃபிட் ஆன் தி வால். அதாவது வால் டாப்ல ஃபிட் பண்ணுவாங்க. சரியா? டிஸ்டன்ஸ் ஆஃப் தி ஹாஃப் மீட்டர் பிட்வீன் 2 கிளீட். அதாவது எப்படி ஃபிக்ஸ் பண்றாங்கன்னா, டிஸ்டன்ஸ் ஆஃப் ஹாஃப் மீட்டர்னா 1 மீட்டருக்கு 3.25 அடி அப்படின்னா 1.5 மீட்டருக்குள்ள பார்த்தீங்கன்னா 2 கிளீட் ஃபிக்ஸ் பண்ணியிருப்பாங்க. சரியா? சரி, அடுத்தது வல்கனைசர் இந்தியன் ரப்பர். அதாவது ஒயர் பார்த்தீங்கன்னா விஐஆர் ஒயர் யூஸ் பண்ணி தான் கொண்டு போயிருப்பாங்க. பிவிசி ஒயர் யூஸ் பண்ணியிருக்க மாட்டாங்க. பிவிசி ஒயர் கொஞ்சம் ஃப்ளெக்சிபிளாக இருக்கும். பட் விஐஆர் ஒயர் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ரிஜிடாக இருக்கும். அந்த ஒயர் வந்து இந்த கிளீட் க்ரூஸில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபிக்ஸ் பண்ணி கொண்டு போயிட்டு இருப்பாங்க. சரியா? இது வந்து பார்த்தீங்கன்னா ஒயர் ஆர் இன் ஓப்பன் அட்மாஸ்பியரில். சரியா? ஒயர் எல்லாமே ஓப்பன் அட்மாஸ்பியரில் தான் இருக்கும். சரியா? கிளீட் ஒயரிங்கில் ஓப்பன் அட்மாஸ்பியரில் தான் இருக்கும். இதனால் ஒரு சேஃப்டி கொஞ்சம் கம்மி தான் இந்த மெத்தடில். சரியா? அடுத்து பேட்டன் ஒயரிங்கிறப்ப இது பார்த்தீங்கன்னா ஒரு உட்டன் மெட்டீரியல்னால ஸ்லாட் க்ரூவ் எடுத்து அதில் ஒயரிங்ஸ் கொண்டு போயிருப்பாங்க. சரியா? இதில் 3 டைப்ஸ் இருக்குது. பிவிசி கொண்டு போவோம், அடியில் பேஸில் யூஸ் பண்ணியிருப்பாங்க. அடுத்து டிஆர்எஸ் மெட்டீரியல், அதாவது சிடிஎஸ் ஒயரை வச்சு யூஸ் பண்ணி கொண்டு போயிருப்பாங்க. அதாவது ஒரு ஒயர் இன்சுலேஷன் மாதிரி வச்சு அதுக்குள்ளே கொண்டு போயிருப்பாங்க. சரி, அடுத்து லெட் ஷீத் ஒயர் வச்சு அதே மாதிரி கொண்டு போயிருப்பாங்க. இந்த மாடலில் கொண்டு போய் பேட்டன் ஒயரிங்கிறப்ப ஒரு அடியில் ஃபுல்லாகவே பேஸ் ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா பிவிசியா ஒரு உட்டனோ ஏதாவது ஒரு மெட்டீரியல்னால ஃபிக்ஸ் பண்ணி கொண்டு போயிருப்பாங்க. இந்த டாப்பில் பார்த்தீங்கன்னா 2 இன்சுலேட்டிங் ஒயர் வந்து பவர் சப்ளை ஒயர் வந்து லே பண்ணியிருப்பாங்க. சரி, அடுத்து உட்டன் கேப்பிங் ஒயர். சரியா? கேப்பிங்னா ஒன்றும் இல்லை. கேசிங்னா அடிபாட்டத்தில் இருக்கும், கேப்பிங்னா டாப் பாட்டத்தில் க்ளோஸ் ஆகிருக்கும். சரியா? கேசிங் அண்ட் கேப்பிங் டைப் ஆஃப் ஒயரிங். சரியா? உட்டன் கேப்பிங், அதாவது உட்டன் மெட்டீரியல்னால கேப்பிங் ரெண்டுமே ஃபிக்ஸ் ஆகிருக்கும். சரியா? இதுவுமே ப்ரீவியஸ் மெத்தடில் மாதிரி தான் இருக்கும். பட் இது பார்த்தீங்கன்னா உட்டன் மெட்டீரியல்னால பண்ணியிருக்கிறப்ப இது வந்து மேக்சிமம் வாட்டர் கண்டென்ட்லையும் மாய்ச்சர்லையும் டஸ்ட்லையும் பார்த்தீங்கன்னா டேமேஜஸ் ஆகிறது வாய்ப்பு இருக்குது. சரி, இதுவுமே பார்த்தீங்கன்னா வால் மேலே ஒரு ஸ்க்ரூவை யூஸ் பண்ணி ஃபிட் பண்ணியிருப்பாங்க. சரியா? அடுத்து பிவிசி கேப்பிங். இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டெம்பரவரி பர்பஸ்க்கு பார்த்தீங்கன்னா இது யூஸ் பண்ணுவாங்க. சரிங்களா? இது அடி பேஸ். இதில் பார்த்தீங்கன்னா க்ரோஸ் இருக்கும், ஸ்லாட்ஸ் இருக்கும். ஸ்லாட்ஸில் பார்த்தீங்கன்னா திவ்யா போசாமி வரேன். பிவிசி கேப்பிங் ஒயரிங்கில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி டைப்பில் பார்த்தீங்கன்னா கீழே இந்த பிவிசி அடியில் கேசிங்கில் பார்த்தீங்கன்னா வாலில் ஃபஸ்ட்டு ஸ்க்ரூ பண்ணிடுவாங்க. ட்ரில் போட்டு ஸ்க்ரூ பண்ணிடுவாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒயரை உள்ளே வந்து இன்சர்ட் பண்ணிவிட்டு அப்புறம் டாப் க்ளோசிங் கேப்பை போட்டு க்ளோஸ் பண்ணிடுவாங்க. க்ளோஸ் பண்ணிட்டாங்கன்னா ஒயரிங் கம்ப்ளீட் ஆன மாதிரி. அதனால் இது வந்து ஒரு சிம்பிளஸ்ட் மெத்தடு. இது பிவிசி மெட்டீரியல் தான் யூஸ் பண்ணியிருப்பாங்க, ஃபைபர் மெட்டீரியலில் யூஸ் பண்ணியிருப்பாங்க. சரியா? இது மேக்ஸிமம் ஒரு டெம்பரவரி பர்பஸ்க்கு மேக்ஸிமம் யூஸ் பண்ணுறாங்க. சின்ன பர்பஸ்க்கு யூஸ் பண்ணுறாங்க. இது பார்த்தீங்கன்னா குயிக்காகவும் ஃபால்ட்டை டிடெக்ட் பண்ண முடியும். ஏன்னா இன்கேஸ் கன்சீல்ல இருந்து நம்ம ஏதாவது ஃபால்ட் ஆயிடுச்சுன்னா நம்ம சீக்கிரம் ஐடென்டிஃபை பண்ண முடியாது. பட் இதில் பார்த்தீங்கன்னா அந்த டாப் கேசிங்கை ஃபுல்லாக ரிமூவ் பண்ணிவிட்டு இமீடியட்டாக நம்ம செக் பண்ணிக்கலாம் எங்கெங்கே ஃபால்ட் கிரியேட் ஆகிருக்கு, ஃபால்ட்டை நம்ம எப்படி ரெக்டிஃபை பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி இதை செக் பண்ணிடலாம். சரி, இதில் சரியா? அதே மாதிரி லெஸ் காஸ்ட் வைஸ் இதை கம்பேர் பண்ணுறப்ப பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மியாக இருக்கும். சரியா? ஃபால்ட்டும் ஈஸியாக டிடெக்ட் பண்ண முடியும். அண்ட் ஆல்சோ கிளீட் ஒயரிங்கு அந்த பேட்டன் ஒயரிங் கம்பேர் பண்ணுறப்ப இது பார்க்குறதுக்கு அப்பியரன்ஸு கொஞ்சம் நீட்னஸாக இருக்கும். சரியா? அதாவது அப்பியரன்ஸு பார்க்குறதுக்கு நீட்னஸாக இருக்கும். எந்த இதுவும் இருக்காது. அதாவது கசகசன்னு இல்லாமல் கரெக்டாக ப்ராப்பராக லேயிங் பண்ணி வச்சுருந்தாங்கன்னா பார்க்குறதுக்கு கொஞ்சம் அப்பியரன்ஸு நல்லாயிருக்கும். சரியா? இது பிவிசி கேப்பிங் ஒயரிங்.
அடுத்து சர்ஃபேஸ் காண்டியூட் ஒயரிங். சரியா? சர்ஃபேஸ் காண்டியூட் தான் இதுவும் இப்போ அவைலபிலிட்டியில நம்ம பண்ணிட்டு இருக்கோம். சரி, இந்த மாதிரி ஒயரிங் நம்ம ஃபீல்ட்ல மார்க்கெட்ல பண்றாங்க. சரி, இது வந்து பார்த்தீங்கன்னா பிவிசி ஆர் மெட்டாலிக் காண்டியூட் ஆர் யூஸ்டு. பிவிசி பைப்பு ஆர் மெட்டாலிக் பைப் ஆர் யூஸ்டு. அதாவது காண்டியூட் பைப். அந்த பிவிசி பைப்பு தான் வந்து காண்டியூட் பைப்புன்னு சொல்லுவாங்க. இது வந்து பிவிசி மெட்டீரியல்னால ப்ரொடக்ஷன் பண்ணிக்கிற காண்டியூட் பைப்பு. சரியா? ஆர் மெட்டாலிக் காண்டியூட், மெட்டல் பைப்லையும் யூஸ் பண்ணுவாங்க. சரியா? ஒயர் பார்த்தீங்கன்னா பிவிசி ஒயரு ஆர் விஆர் ஒயர் ரெண்டுமே உள்ள லேயிங் பண்ணி கொண்டு போகலாம். சரியா? அடுத்து அப்பியரன்ஸ் இது எப்படி இருக்கும்? நல்லா இருக்கும் இந்த சர்ஃபேஸ் காண்டியூட் டைப்ல இருக்கிறப்ப. சரியா? இட் ப்ரொடெக்ட் வயர் அகைன்ஸ்ட் மெக்கானிக்கல் டேமேஜ், மாய்ச்சர் அண்ட் டஸ்ட். ஏன்னா பைப்புக்குள்ள எல்லாமே பார்த்தீங்கன்னா லேயிங் பண்ணிடுறதுனால அந்த வயருக்குள்ள பார்த்தீங்கன்னா எதுவுமே டஸ்ட்டோ மாய்ச்சரோ இல்லை ஏதாவது டேமேஜஸோ எதுவுமே நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்காது. சரி, இந்த மாதிரி ஒயரிங்கில் சர்ஃபேஸ் காண்டியூட் ஒயரிங்கில். சரிங்களா? இந்த டைப் ஒயரிங்கில். அடுத்து கன்சீல்டு காண்டியூட். கன்சீல்டு காண்டியூட்டுங்கிறது இதுவுமே ஓப்பன் காண்டியூட் தான். பட் கன்சீல்டு காண்டியூட்டுங்கிறது இன்னொன்று. சரியா? இதுவுமே பார்த்தீங்கன்னா மெட்டாலிக் வயரும் பிவிசி வயரும், அதாவது மெட்டாலிக் காண்டியூட் பைப்பில் பார்த்தீங்கன்னா பிவிசி பைப்புக்குள்ளே மெட்டாலிக் காண்டியூட் பைப்புக்குள்ளே பார்த்தீங்கன்னா இன்சைடில் உள்ளுக்குள்ளே பார்த்தீங்கன்னா வயர்ஸ் லேயிங் பண்ணி கொண்டு போயிருப்பாங்க. சரி, இதுவும் அப்பியரன்ஸ் நல்லா இருக்கும். இது வந்து ஸ்ப்ரிங் ஹோஸில் வச்சு கொண்டு போயிருக்காங்க, ஓப்பனில் தான் வச்சுருக்காங்க. சரி, இதுவும் லெஸ் மெயின்டெனன்ஸு. பட் ஃபால்ட் ஐடென்டிஃபிகேஷன் வந்து கொஞ்சம் கம்மி. அந்த காஸ்ட் வந்து கொஞ்சம் ஹை. அதாவது கன்சீல்டு காண்டியூட்ல போகிறப்ப, கன்சீல்டு பண்ணுறப்ப. சரியா? அடுத்தது கன்சீல்டு காண்டியூட்ல அடுத்த எக்ஸாம்பிள்ஸ் பாத்தீங்கன்னா இந்த மாதிரி. அதாவது இது வந்து ஓப்பனில் பண்ணியிருக்காங்க. இது வந்து இன்கேஸ் ஃபால்ஸ் சீலிங் பேக் பண்ணாங்கன்னா இதுக்கு முன்னாடி காண்டியூட் ஒயரிங் பண்ணிட்டு அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா இந்த அடியில் ஃபால் சீலிங் பண்ணிடுவாங்க. அதாவது சீலிங் பண்ணிடுவாங்க டோட்டலாக. இது பார்த்தீங்கன்னா காண்டியூட், கன்சீல்டு காண்டியூட். இது வாலில் உடச்சி பண்ணியிருந்தாங்கன்னா அது காண்டியூட், அதை கன்சீல்டு ஒயரிங்னு சொல்லுவாங்க. இது காண்டியூட் பைப்பை வச்சு நம்ம ஒயரிங் பண்ணியிருக்காங்க. இந்த டைப்பில் இருக்கும். சரி, அடுத்து டைப்ஸ் ஆஃப் ஒயர் யூஸ்டு இன் டொமஸ்டிக் வயரிங். சரி, என்னென்ன டைப்ஸ் ஆஃப் ஒயர் இருக்குது டொமஸ்டிக் வயரிங்கில், என்னென்ன ஒயர்ஸ் இருக்குது அப்படிங்கிற மாதிரி. சரியா? இதில் பிவிசி ஒயர் இருக்குது. பிவிசி பாலிவினைல் குளோரைடுன்னு சொல்லுவாங்க. பிவிசி ஒயர்ஸ் அதிகமாக இன்னைக்கு மார்க்கெட்டில் இருக்குது. அடுத்து விஐஆர் ஒயர், வல்கனைஸ்டு இந்தியன் ரப்பர், விஐஆர் ஒயர். அது பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ரிஜிடாக இருக்கும். சர்வீஸ் ஒயர்ஸ் எல்லாம் விஐஆர் ஒயர் தான் யூஸ் பண்ணியிருப்பாங்க. சரி, அடுத்து சிடிஎஸ் டிஆர்எஸ் ஒயர். சரி, அதுவும் பார்த்தீங்கன்னா ஃபயர் ரெசிஸ்டன்ஸ்னு சொல்லுவாங்க, டெம்பரேச்சர் ரெசிஸ்டன்ஸ் ஒயர்னு சொல்லுவாங்க. சரி, அந்த மாதிரி ஒயர்ஸ். சரி, அடுத்து வெதர் ப்ரூஃப் ஒயர். வெதர் ப்ரூஃபு அதாவது ஃப்ளேம் ரிட்டார்டன்ட் ஒயர்னு சொல்லுவாங்க. அதாவது ஃபயரை வந்து ப்ரூஃப் பண்ணுற, ஃபயரை வந்து நம்ம அவாய்ட் பண்ணுற மாதிரி கொஞ்சம் ரிஜிடாக இருக்கும். இன்சுலேஷன் நல்லா ஹெவியாக இருக்கும். வெதர் ப்ரூஃப் ஒயர், வாட்டருக்கு கண்டென்ட்டும் அப்சர்வ் பண்ணாத ஒயர். சரி, அடுத்து லெட்டு கவர்டு ஒயர். லெட்டு கவர்னா மேலே ஒரு கோட்டிங் மாதிரி வச்சுருப்பாங்க. அந்த இன்சுலேஷன் வயருக்கு மேலேயும் ஒரு கோட்டிங் இருக்கும். அது பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் டேமேஜ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இல்லாமல் அளவுக்கு இருக்கும். சரியா? டேமேஜே ஆகாது மேக்ஸிமம். சரி, அடுத்து மிக் டைப் ஒயர். இதுவும் ஒரு டைப் ஆஃப் ஒயர்ஸ் தான். சரி, இந்த டைப்ஸ் ஒயர்லாம் பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் அவைலபிலிட்டியில் இன்னைக்கு இருக்கு. சரியா? வல்கனைஸ் இந்தியன் ரப்பர் இப்படி தான் இருக்கு. ரப்பர் கேபிள்ஸ் ஃபுல்லாகவே, ரப்பர் ஃபுல்லாக அவுட்டர் சரௌண்டிங் ஃபுல்லாகவே ரப்பர் மெட்டீரியல்னால இருக்கும். இன்சுலேஷன் மெட்டீரியல்ஸ் இருக்கும். அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா இது வந்து 5 கோர் ஒயர், 5 கோர் இருக்கு. சரியா? 5 கோர் இருக்குது. இதை உள்ள பார்த்தீங்கன்னா இன்சுலேஷன் இருக்கும். அதுக்கு உள்ள தான் பார்த்தீங்கன்னா கண்டக்டர்ஸ் ஃபிக்ஸ் பண்ணியிருப்பாங்க. இந்த ஒரு கேபிள் வச்சு வல்கனைஸ் இந்தியன் ரப்பர் சரௌண்டிங் ஃபுல்லாகவே வச்சு இன்செர்ட் பண்ணி மேனுஃபேக்சரிங் பண்ணியிருப்பாங்க. சரி, இது ஒரு டைப் ஒயர். அடுத்து வெதர் ப்ரூஃப் டைப் ஒயருங்கிறது இதுதான். சரியா? இது வந்து கண்டக்டர்ஸு. இந்த வெதர், அதாவது இது பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல அட்மாஸ்பியர் வாட்டர் கண்டென்ட் வந்து மேலே ஃபில் ஆச்சுன்னா உடனே அப்படியே உள்ள அப்சார்பே ஆகாது. சரியா? டோட்டலாக அப்படியே ட்ரை ஆகி கீழே அப்படியே கொட்டிடும். இந்த இடத்துல ஸ்மூத்தாக இருக்கும். இந்த கண்டக்டர்னுடைய சர்ஃபேஸ் பார்த்தீங்கன்னா ஸ்மூத்தாக இருக்கும். சரி, இது ஒரு மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா இது பார்த்தீங்கன்னா சர்வீஸ் ஒயர் பர்பஸ்க்காக யூஸ் பண்ணுறாங்க. சர்வீஸ் கனெக்ஷனுக்கு மேக்ஸிமம் யூஸ் பண்ணுறாங்க. சரியா? ஸ்மூத்து சர்ஃபேஸாக இருக்கும் அது. சரி, வெதர் ப்ரூஃப் ஒயர். அடுத்து லெட் கவர்டு ஒயர். இது பார்த்தீங்கன்னா அவுட்டர் சர்ஃபேஸ் பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு வார்னிஷ் கோட்டிங் மாதிரி, அதாவது ஒரு கோட்டிங் கொடுத்துருப்பாங்க, லெட் கவரிங் பண்ணியிருப்பாங்க. சரியா? இதெல்லாம் இன்சுலேஷன்ஸ் சர்விங். இதை வந்து கேபிளில் பார்த்தீங்கன்னா பெட்டிங், ஆர்மரிங், சர்விங் அந்த மாதிரி ஒவ்வொரு லேயர்ஸாக ஃபிக்ஸ் பண்ணியிருப்பாங்க. சரியா? ஒரு கண்டக்டருக்கு மேலேயும் இன்சுலேஷன் லேயர் போட்டு அதுக்கப்புறம் ஒரு இன்சுலேஷன் மெட்டீரியலுக்கு அடுத்து ஒரு பிவிசி மெட்டீரியல் ஒரு ஷீட்டு மாதிரி ஃபிக்ஸ் பண்ணியிருப்பாங்க. அடுத்து ரப்பர் ஃபோமிங் மாதிரி இருக்கும்.
அது தின்னாவும் திக்காவும் இருக்கும் சைஸை பொறுத்து. சரியா, ஃபில் ஆகி இருக்கும். இதுக்குள்ள ஒரு ஆர்மரிங் கண்டக்டர்ஸும் இருக்கும். சரியா, லெட் கவர்டு ஒயர்ல. சரி, இது வந்து நோ எஃபெக்ட் ஃப்ரம் தி மாய்ச்சர். மாய்ச்சர்ல எந்த ஒரு எஃபெக்டும் இருக்காது. மாய்ச்சர்னால எந்த எஃபெக்டும் இருக்காது. சரியா, இது வந்து மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா எங்க வந்து மாய்ச்சர் கண்டென்ட் அதிகமா இருக்கோ அங்கதான் வந்து மேக்ஸிமம் யூஸ் பண்றாங்க இந்த டைப் கேபிள் பார்த்தீங்கன்னா. அடுத்து மினரல் ஆயில் இன்சுலேட்டட் காப்பர் கவர்டு. மினரல் இன்சுலேட்டட் காப்பர் அதாவது இன்சுலேஷன் அந்த வைண்டிங்ஸுக்கு நம்ம கண்டக்டர்ஸ்க்கு மேலே பார்த்தீங்கன்னா இது பார்த்தீங்கன்னா இன்சுலேட்டட் காப்பர் க்ளோசிங் சர்ஃபேஸில் வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருப்பாங்க. சரியா, இந்த டைப்லேயும் ஒயர்ஸ் இருக்கு. சரியா, கோட்டிங் ஆஃப் மெக்னீசியம் ஆக்சைடு இஸ் ப்ரொவைடட். கோட்டிங் இதுக்கு மேலே மெக்னீசியம் ஆக்சைடு வந்து ப்ரொவைட் பண்ணியிருப்பாங்க. டெம்பரேச்சர்னால இது எஃபெக்ஷன் ஏதாவது இதனோட எஃபெக்ட் எதுவுமே நடக்காது. இந்த கேபிள் எந்த எஃபெக்டும் நடக்காது டெம்பரேச்சர்னால. சரி, அதே மாதிரி காப்பர் ஷீத் இந்த இடத்துல யூஸ் பண்ணியிருப்பாங்க. காப்பர் மெட்டீரியலுக்கு மேலே பக்கமாக இதுவும் பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் அந்த இது டெம்பரேச்சரோ இல்லை மாய்ச்சர் கண்டென்ட்டோ டஸ்ட்டோ அப்சர்வ் ஆகாத அளவுக்கு இருக்கும். சரியா, இது மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா எங்கே யூஸ் பண்ணுறாங்கன்னா மைன்ஸில், அதாவது குவாரிகளில் யூஸ் பண்ணுறாங்க. ஃபேக்ட்ரிஸில், ரிஃபைனரி ஆயில் மில்ஸில் யூஸ் பண்ணுறாங்க. அடுத்து ஃபர்னஸ் அதாவது ஹீட்டிங் பிளேசஸ் எங்கெங்கே இருக்கோ அங்கெல்லாம் யூஸ் பண்ணுறாங்க. அடுத்து பாய்லர்ஸில், அடுத்து ரோலிங் மில் அதாவது கன்வயர்ஸில், ரோலிங் மில்ஸில் அந்த மாதிரி பிளேசஸில் மேக்ஸிமம் ஹை டெம்பரேச்சர் இருக்கிற ஏரியாவிலையும். சரி, அதே மாதிரி எங்கெங்கே பார்த்தீங்கன்னா வாட்டர் கண்டென்ட்டு டஸ்ட்டு கம்மியாக இருக்கோ அந்த ஏரியாவிலையும் அதிகமாக இருந்தாலுமே இதை மேக்ஸிமம் யூஸ் பண்ணலாம். இந்த மாதிரி டைப் ஆஃப் வயர்ஸ் யூஸ் பண்ணலாம். சரி, இது வந்து இப்போ இன்னைக்கு ஹவுஸ் ஹோல்ட் அப்ளைன்சஸ்லாம் இருக்கிற வயர்ஸ். பாலிவினைல் குளோரைடு ஒயர், பிவிசி ஒயர்ஸ்ன்னு சொல்லுவாங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா லாங் லைஃப் வரும். ஸ்ட்ரென்த்தும் கொஞ்சம் நல்லா இருக்கும். ஸ்ட்ரென்த் லாங் ஏரியாவில் நம்ம லேயிங் பண்ணுறோம்னா அந்த ஏரியாவில் கவர் பண்ணுறதுக்கு இது கொஞ்சம் ஸ்ட்ரென்த்தாக இருக்கும். லைஃப் லாங் இது பார்த்தீங்கன்னா எந்த இஷ்யூவும் இருக்காது. லைஃப் லாங் நம்ம ஒர்க் ஆகும் எந்த இஷ்யூவும் இல்லாமல். சரியா, ஃப்ளேமுக்கு இதில் பார்த்தீங்கன்னா ஃப்ளேம் ரிட்டார்டன்ட் ஃபயர் ஃப்ளேம் எஃப்ஐஆர் ஒயர்னு வருது. ஃபயர் ஃப்ளேம் ரிட்டார்டன்ட் ஒயர்னு வருது. சரி, அந்த மாதிரி ஒயர் மார்க்கெட்டில் வருது. அந்த ஒயர்ஸும் பார்த்தீங்கன்னா ஃப்ளேம்லேருந்து நம்ம ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்கு யூஸ் ஆகுது. சரி, ஆயிலு ட்ரை மாய்ச்சர் கண்டென்ட் எல்லாமே பார்த்தீங்கன்னா அவாய்ட் பண்ணுறதுக்கு இன்றைக்கி ஃபீல்டில் மார்க்கெட்டில் அவைலபிலிட்டியில் அதிகமாக இருக்கிறது இந்த டைப் ஆஃப் பிவிசி ஒயர்ஸ் தான். சரியா, அதிகமாக யூஸ் பண்ணுறது. சரியா, சரி, அடுத்து இதெல்லாம் டைப்ஸ் எல்லாம் பார்த்தோம். அடுத்து ஜென்ரல் ரூல்ஸ் ஃபார் டொமஸ்டிக் வயரிங், இதுவும் பார்த்தணும் என்னென்ன ரூல்ஸ் இருக்கு அப்படின்ட்டு. சரியா, சரி, ஃபர்ஸ்ட் கட் அவுட் ஆன் கன்சியூமர் ப்ரிமிசஸ், அதாவது ஃபியூஸ் கேரியர் வந்து கன்சியூமர் பிளேசஸ்ல ஃபிக்ஸ் பண்ணியிருக்கணும். மீட்டர்ஸ் அண்ட் மேக்ஸிமம் டிமாண்ட் இண்டிகேட்டர்ஸ் அண்ட் அதர் அப்பரேட்டஸ் ஆன் கன்சியூமர் ப்ரிமிசஸ்ல இருக்கணும். அதாவது வோல்டேஜ் மெஷர் பண்ணுறது, கரண்ட் மெஷர் பண்ணுறதுக்கு எவ்வளோ டிமாண்ட்ஸ் எடுத்துக்கிறோம் அப்படிங்கிறதெல்லாம் பார்த்தீங்கன்னா கன்சியூமர் ப்ரிமிசஸ்ல இருக்கணும். அடுத்து வெதர் ப்ரூஃப் ஒயர் ஃபார் சர்வீஸ் கனெக்ஷன் வித் சஃபிஷியன்ட் கரண்ட் கேரிங் கெப்பாசிட்டி. சரியா, அதாவது வெதர் ப்ரூஃப் ஒயர்னா வாட்டர் ப்ரூஃப் ஒயர்னா தண்ணியிலையும் பட்டாலுமே நமக்கு கரண்ட் வந்து பார்த்தீங்கன்னா சரௌண்டிங்கில் ஸ்ப்ரெட் அவுட் ஆகக்கூடாது. சரியா, வெதர் ப்ரூஃப் ஒயர் ஃபார் சர்வீஸ் கனெக்ஷன்ஸுக்கு போல்லேருந்து வீட்டுக்கு சர்வீஸ் பைப் வரைக்கும் வர்றது சர்வீஸ் கனெக்ஷன் ஒயர் பார்த்தீங்கன்னா வெதர் ப்ரூஃப் ஒயராக இருக்கணும். வித் சஃபிஷியன்ட் கரண்ட் கேரிங் கெப்பாசிட்டியாக இருக்கணும். சரியா, லோடுக்கு என்ன கரண்ட் கேரி ஆகுதோ அந்த கரண்ட்டுக்கு தகுந்த மாதிரி இந்த ஒயர் வந்து சூஸ் பண்ணணும். சரியா, சரி, அடுத்தது ஆல் கண்டக்டர் ஷுட் பி சேக் இன் ஆல் டெர்ம்ஸ் ஆஃப் வோல்டேஜ் ரேட்டிங். அதாவது சேக்குங்கிறது ஒன்றும் இல்லை, கண்டக்டருக்கும் வீட்டுக்கும் பார்த்தீங்கன்னா இன்பிட்வீனில் கொஞ்சம் ரொம்ப டென்ஷன் ஸ்ட்ரென்த்தாக டைட்டாக இழுத்து கட்டாமல் கொஞ்சம் லூஸாக விட்டு தொங்க விட்டு கட்டியிருப்பாங்க. சரியா, இன்சுலேஷன் வந்து டேமேஜ் ஆகாமல் இருக்கணும், ப்ராப்பராக வந்து லேயிங் ஆகிருக்கணும். அப்படிங்கிற மாதிரி ஷேக் கொஞ்சம் ப்ராப்பராக வச்சு கட்டியிருக்கணும், டைப் பண்ணியிருக்கணும். அதாவது போல்லேருந்து அதாவது கரண்ட் கம்பத்துலேருந்து நம்ம வீட்டுக்கு வர லைன் சர்வீஸ் பைப் வரைக்கும் கொஞ்சம் சேகோட ஃபிக்ஸ் பண்ணியிருப்பாங்க வித் ப்ராப்பர் இன்சுலேஷனோட. சரியா, அடுத்து எவ்ரி லைன் பேஸ் ஷுட் பி ப்ரொடெக்டட் பை சூட்டபிள் ரேட்டிங் ஆஃப் ஃபியூஸ். சரியா, ஒவ்வொரு பேஸ் ஒயருமே பார்த்தீங்கன்னா ப்ராப்பர் ஃபியூஸ் ரேட்டிங் யூஸ் பண்ணியிருக்கணும். சரியா, ப்ராப்பர் ஃபியூஸ் ரேட்டிங் வந்து சீரீஸாக கனெக்ட் பண்ணியிருக்கணும். சரியா, அடுத்து இன்கேஸ் அதாவது மெட்டல் காண்டியூட் ஒயரிங் பண்ணுறீங்க ஓப்பனில்
மெட்டல் வந்து பார்த்தீங்கன்னா மெட்டல் பைப் யூஸ் பண்ணுறீங்க, அதாவது கரண்ட் கண்டக்ஷன் ஆகிற மெட்டீரியல் பைப்பில் யூஸ் பண்ணியிருக்கீங்க, ஒயரிங் பண்ணியிருக்கீங்கன்னா அந்த காண்டியூட் ஒயர் பைப்பு பார்த்தீங்கன்னா கம்பல்சரி எர்த்து பண்ணியிருக்கணும். சரி, எர்த்து பண்ணாமல் இருந்தால் கரண்ட் லீக்கேஜ் அந்த சரௌண்டிங் வால் ஃபுல்ஸாக கரண்ட் ஃப்ளோ ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் ஷார்ட் சர்க்யூட் ஆயிரும், ஷார்ட் சர்க்யூட் ஆகும், ஷாக்கும் ஹியூமன் பீயிங்க்கு டச் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் அதை அவாய்ட் பண்ணுறதுக்கு என்ன பண்ணோம்னா மெட்டல் காண்டியூட் பைப் எல்லாமே எர்த்து பண்ணியிருக்கணும். அதே மாதிரி ஈச் லோட் பாயிண்ட்ஸ் ஷுட் பி இண்டிபெண்டன்ட் கண்ட்ரோல் சுவிட்சை யூஸ் பண்ணிக்கணும். அதாவது ஒவ்வொரு அப்ளைன்சஸ்லையும் ஒவ்வொரு லோடு பாயிண்ட்டும் கம்பல்சரி செப்பரேட்டான ஒரு கண்ட்ரோல் சுவிட்ச் யூஸ் பண்ணியிருக்கணும். சரியா, கண்ட்ரோல் சுவிட்சஸ் யூஸ் பண்ணியிருக்கணும். சரியா, கண்ட்ரோல் சுவிட்ச் இல்லைன்னா நம்ம லோடை ஆஃப் பண்ண முடியாது. சரியா, in any building the wiring installation there must be a separate sub circuits for light and fan 3-pin sockets லோடு அண்டு ஃபார் 3-pin சாக்கெட் ஃபார் 15 amps. அதாவது என்ன சொல்ல வராங்கன்னா எந்த பில்டிங்காக இருந்தாலும் வயரிங் இன்ஸ்டாலேஷன் பண்ணுறப்ப சப் சர்க்யூட்ஸாக பிரிச்சிருக்கணும். பவர் லோடு தனியாக, லைட்டிங் லோடு தனியாக பிரிச்சிருக்கணும், செப்பரேட்டாக பிரிச்சிருக்கணும். லைட்டிங் லோடுனா லைட்டு, ஃபேனு, 3-pin சாக்கெட்ஸ் எல்லாம் ஒரு லோடாகும். அண்டு பவர் லோடு 3-pin சாக்கெட்டு 15 amps மேலே, அதாவது 15 amps மேலே போச்சுன்னா சப் சர்க்யூட்டாக பிரிச்சிருக்கணும். 2 சப் சர்க்யூட்டாக பிரிச்சிருக்கணும். லைட்டிங் லோடும் பவர் லோடும் 2 சர்க்யூட்டாக பிரிச்சிருக்கணும். சரி, இந்த மாதிரி 2 சர்க்யூட்டை பிரித்து தான் வந்து லேயிங் பண்ணியிருக்கணும், ஒயரிங் பண்ணியிருக்கணும், இன்ஸ்டால் பண்ணியிருக்கணும். சரியா, லைட்டிங் லோடு தனியாக போகணும், பவர் லோடு தனியாக போகணும். பவர் லோடுக்கு எல்லாமே பார்த்தீங்கன்னா வயரிங் கண்டக்டர் சைஸ் பார்த்தீங்கன்னா பெருசாக போட்டிருப்பாங்க. லைட்டிங் லோடுக்கு அப் டு 2.5 வரைக்கும் போட்டிருப்பாங்க. பவர் லோடுக்கு போகிறப்ப 2.5 to 4² mm 6² mm வரைக்கும் கொண்டு போவாங்க. சரி, அப்ளைன்சஸாக இருந்தாலும் சரி, இண்டஸ்ட்ரியலாக இருந்தாலும் சரி, லோடை பொறுத்து அந்த கண்டக்டர் சைஸை வந்து சூஸ் பண்ணியிருப்பாங்க. சரியா, in any light and fan number of load points connected to sub circuit should be less than 10. அதாவது இது ஒரு கொஸ்டின் கேட்குறாங்க. எந்த சப் சர்க்யூட்டாக இருந்தாலும் சரி, லைட்டு, ஃபேனு, எந்த பாயிண்ட் லோட் பாயிண்ட்ஸாக இருந்தாலும் சரி, அந்த சப் சர்க்யூட்டுக்குள்ளே பார்த்தீங்கன்னா 10 பாயிண்ட்ஸ் இருக்கணும். லோட் பாயிண்ட்ஸ் ஷுட் பி 10 பாயிண்ட்ஸ். 10 பாயிண்ட்ஸுக்கு மேலே எக்ஸீட் ஆகக்கூடாது. ஒரு சப் சர்க்யூட் பிரிக்கிறாங்க, ஒரு லைட்டிங் பாயிண்ட் சர்க்யூட்னா, ஒரு சப் சர்க்யூட்னா ஒரு 10 பாயிண்ட்டுங்கிறது ஒரு சர்க்யூட். அந்த சப் சர்க்யூட்டுக்குள்ள 10 பாயிண்ட் தான் ஃபிக்ஸ் பண்ணிடும். லைட்டு, ஃபேனு, இந்த மாதிரி 10 பாயிண்ட்ஸ், 10 லைட், ஒரு 5 லைட்டு 5 ஃபேனு, அந்த மாதிரி 10 பாயிண்ட்ஸ் மட்டும் ஒரு சப் சர்க்யூட்டுக்கு பிரிச்சிருக்கணும். பிரித்து டிவைட் பண்ணி கனெக்ஷன்ஸ் கொடுத்துருக்கணும். சரியா, பவர் சர்க்யூட்னா இட் ஷுட் நாட் பி மோர் தென் 300 வாட்ஸ். சரியா, 3000 வாட்ஸுக்கு மேலே ஒரு பவர் சர்க்யூட்டுக்கு கொண்டு போகக்கூடாது. சரியா, இதில் 10 பாயிண்ட்ஸ், லைட்டிங் லோடுனா 10 பாயிண்ட்ஸு, பவர் சர்க்யூட்டாக இருந்தால் 3000 வாட்ஸுக்கு மேலே எக்ஸீட் ஆகக்கூடாது. சரியா, அந்த ரேட்டிங்குள்ளே இருக்கணும். சரி, 3000 வாட்ஸுக்கு மேலே எக்ஸீட் ஆச்சுன்னா இன்னொரு அடிஷ்னல் பவர் சர்க்யூட்டை ஆட் பண்ணிக்க வேண்டியதான். ஒவ்வொரு பர் சர்க்யூட்டுக்கு 3000 வாட்ஸுக்கு மேலே எக்ஸீட் ஆகக்கூடாது. சரி, இது ரூலு. சரி, அதே மாதிரி இந்த லைட்டிங் லோட்ஸ் பார்த்தீங்கன்னா 800 வாட்ஸுக்கு பார்த்தீங்கன்னா மேலே எக்ஸீட் ஆகக்கூடாது. இதுவும் ஒரு கொஸ்டின் ப்ரீவியஸ் இயரில் கேட்டிருக்காங்க. அந்த ஒவ்வொரு லைட்டிங் லோட் சர்க்யூட்டு 10 பாயிண்ட்ஸுக்குள்ளே 800 வாட்ஸுக்குள்ளே இருக்கணும். சரி, அடுத்து the rating of fuse in any circuit should not be less than half of the capacity of the lowest size of cable. அதாவது என்ன சொல்ல வராங்கன்னா சப் சர்க்யூட் பிரிக்கிறப்ப பார்த்தீங்கன்னா ஃபியூஸ் ரேட்டிங் பார்த்தீங்கன்னா அதனால் கேபிள் சைஸில் விட ஹாஃப் சைஸில் இருக்கணும். அதாவது கரண்ட் ரேட்டிங் வந்து ப்ராப்பர் சைஸ், கரண்ட் ரேட்டிங் ஃபியூஸ் போடுறப்ப ப்ராப்பர் ஃபியூஸு சைஸு கெப்பாசிட்டி எல்லாமே செக் பண்ணி ஃபியூஸ் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கணும். சரி, இஃப் எனி சப் சர்க்யூட் ஃபியூஸ் ரேட்டிங் ஷுட் நாட் பி மோர் தென் 5 amps. ஒவ்வொரு லைட்டிங் லோட் சர்க்யூட்டாக இருந்தால் 5 amps மேலே எக்ஸீட் ஆகிருக்கக்கூடாது. அப்படிங்கிற மாதிரி ஒரு சப் சர்க்யூட் ஃபியூஸ் ரேட்டிங் 5 amps மேலே எக்ஸீட் ஆச்சுன்னா என்ன ஆகுன்னா கேபிள் சைஸ், கேபிள் அதாவது இன்கேஸ் லைட்டிங் லோட் ஆகிருந்தா என்ன பண்ணுன்னா 1.5 2.5 சப் சர்க்யூட்டில் ஒயர் லேயிங் பண்ணியிருக்காங்கன்னா அந்த 5 amps மேலே எக்ஸீட் ஆச்சு அப்படின்னா அந்த ஒயர் இன்சுலேஷனே டேமேஜ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் சப் சர்க்யூட், ஒவ்வொரு சப் சர்க்யூட்டுக்கும் ஒரு சேஃபஸ்ட் கண்டிஷன் பார்த்தீங்கன்னா ப்ரொடெக்ஷன் பண்ணுறதுக்கு சப் சர்க்யூட்டில் கம்பல்சரி வி ஹவ் டு யூஸ் ஒன்லி 5 ampere ஃபியூஸ். அதுக்கு மேலே எக்ஸீட் ஆகக்கூடாது. சரி, அடுத்து எர்த் டெர்மினல்ஸ் ஆஃப் 3-pin சாக்கெட்ஸ், அவுட்லெட்ஸ் அண்ட் பிளக்ஸ் ஷுட் பி பர்மனன்ட்லி கனெக்டட் டு தி எர்த் ஒயர். அதாவது எல்லா 3-pin சாக்கெட்ஸும் அவுட்லெட்ஸும் கம்பல்சரி எங்க எர்த் ஒயரோட கனெக்ட் பண்ணியிருக்கணும். சரியா, இது ஒரு எலக்ட்ரிசிட்டி ரூல்ஸ். கம்பல்சரி 3-pin சாக்கெட்ஸ் எங்கெங்க இருக்கோ அந்த டாப் டெர்மினல் எங்கே டைரக்டாக கிரவுண்ட் பண்ணியிருக்கணும். சாக்கெட் அவுட்லெட்ஸும் இன்புட்ஸும் எல்லாமே பார்த்தீங்கன்னா இந்த எர்த் டெர்மினல் எல்லாமே கம்பல்சரி எர்த் ஒயரோட கனெக்ட் பண்ணியிருக்கணும்.
சரியா? அடுத்த பாயிண்ட், sufficient number of 3-pin socket outlets should be provided at the suitable places in all rooms of the building. அதாவது ஒவ்வொரு பில்டிங்க்குமே ஒவ்வொரு ரூம்ஸ்லேயுமே வந்து பார்த்தீங்கன்னா ப்ராப்பரான, அதாவது இத்தனை நம்பர் அவுட்லெட்ஸ் இருக்கணும், 3-pin சாக்கெட்ஸு போதுமான அளவு இருக்கணும். அதுக்கு மேலே இல்லாமல் இருந்ததுன்னா ஒவ்வொரு இடத்துலையும் நம்ம கேபிள் அடிஷ்னலாக கொண்டு போகிறப்ப எர்த்திங் இல்லாமல் போயிடும். அது வந்து நமக்கு எலக்ட்ரிக் ஷாக் அடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் சஃபிஷியன்ட் நம்பர் ஆஃப் 3-pin சாக்கெட் அவுட்லெட்ஸ் வந்து ஒவ்வொரு பில்டிங் ரூமுக்குள்ளேயும் இருக்கணும். நம்ம யூசேஜ் தகுந்த மாதிரி 3-pin சாக்கெட்ஸை ஃபிக்ஸ் பண்ணியிருக்கணும். சரியா? இன் பாத்ரூம்ஸ் த 3-pin சாக்கெட் ஷுட் பி அட் ஏ ஹைட் ஆஃப் நாட் லெஸ் தென் 1.5 மீட்டர். அதாவது பவர் சாக்கெட், ஏன்னா வாட்டர் லைன் வந்து வாட்டர் உள்ள பாத்ரூம்ஸில் வாட்டர் இருக்கும். அப்போ பவர் சாக்கெட் 3-pin பவர் சாக்கெட் ஷுட் பி நாட் லெஸ் தென் 1.5 மீட்டருக்கு மேலே இருக்கணும். சரியா? அதாவது நாட் லெஸ் தென் 1.5 மீட்டருக்கு கம்மியாக இருக்கக்கூடாதுன்னு அர்த்தம். சரியா? 1.5 மீட்டருக்கு மேலே தான் வந்து 3-pin சாக்கெட் பவர் சாக்கெட் இருக்கும். இன் பாத்ரூமில் ஹீட்டர்ஸ் எல்லாம் ஃபிக்ஸ் பண்ணியிருப்பாங்க. அதனால பார்த்தீங்கன்னா 3-pin சாக்கெட் பார்த்தீங்கன்னா கம்பல்சரி 1.5 மீட்டருக்கு மேலே ஃபிக்ஸ் பண்ணியிருக்கணும். சரியா? 1.5 மீட்டருக்கு கீழே இருக்கக்கூடாது. சரியா? ஆல் சீலிங் ஃபேன்ஸ் ஆர் டு பி ஹேங் இன் 2.7 மீட்டர் 75 மீட்டர். அதாவது கிரவுண்ட் கிளியரன்ஸ்ல இருந்து 2.75 மீட்டர், அப்ராக்சிமேட்டாக 3 மீட்டர்ஸ் அப் டு 9 ஃபீட்டுக்கு பக்கமாக சீலிங் ஃபேன்ஸ் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கணும். இது ஒரு ஐஇ ரூல்ஸ். சரியா? இந்த இந்தியன் எலக்ட்ரிசிட்டி ரூல்ஸில் சொல்லியிருக்காங்க, இந்த சீலிங் ஃபேன்ஸ் எல்லாம் கம்பல்சரி 2.75 மீட்டர்ஸ்க்கு மேலே ஹேங்கிங், அதாவது தொங்க விடப்பட்டிருக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஃப்ளோர் லெவல்ஸ்ல இருந்து. சரியா? அடுத்து இதோட முடியுது. சரி, அதே மாதிரி இந்த ஸ்டாண்டர்ட் ஒயர் கேஜ், அதாவது அமெரிக்கன் ஸ்டாண்டர்ட் ஒயர் ஏவிஜி ஏடபிள்யூஜின்னு சொல்லுவாங்க. இந்த எர்த் ஒயர் பார்த்தீங்கன்னா ப்ராப்பரான 14 கேஜ் ஒயர் ஜிஐ ஒயர் வந்து யூஸ் பண்ணி எர்த்திங் பண்ணியிருக்கணும். சரியா? த்ரீ ஃபேஸ் சர்க்கியூட்டாக இருந்தால் மஸ்ட் பி 8 ஸ்டாண்டர்ட் ஒயர் கேஜ் யூஸ் பண்ணியிருக்கணும். அதாவது ஸ்டாண்டர்ட் ஒயர் கேஜ் ஜிஐயில் யூஸ் பண்ணியிருக்கணும். சரியா? அதாவது லைட்டிங்கில் டொமஸ்டிக் வயரிங்காக இருந்தால் 14 கேஜ், 3 ஃபேஸாக இருந்தால் சிங்கிள் ஃபேஸாக இருந்தால், சரியா? 3 ஃபேஸாக இருந்தால் நம்ம என்ன பண்ணணும், 8 ஸ்டாண்டர்ட் ஒயர் கேஜ் யூஸ் பண்ணியிருக்கணும். சரியா? இது வந்து ஒரு ரூலு. சரி, அடுத்து சிங்கிள் ஃபேஸ் ஒயரிங் டொமஸ்டிக் ஒயரிங் இன்ஸ்டாலேஷனில் அந்த பவர் சர்க்கியூட் சப் சர்க்கியூட் பார்த்தீங்கன்னா ஷுட் பி 6 கிலோவாட்டுக்கு உள்ளே இருக்கணும். சரியா? ஒயரிங் பண்ணுறப்ப டொமஸ்டிக் ஒயரிங் இன்ஸ்டாலேஷன் பார்த்தீங்கன்னா வீட்டுக்கு வாங்குற சப்ளை பவர் பார்த்தீங்கன்னா 6 கிலோவாட்டுக்கு உள்ளே இருக்கணும், 6000 வாட்ஸுக்கு உள்ளே இருக்கணும். சரியா? தென் த்ரீ ஃபேஸ் 440 வோல்ட் 50 ஹெர்ட்ஸ் 4 ஃபேஸ், அதாவது 4 வேர் சப்ளையாக இருந்தால் நம்ம என்ன பண்ணோம், அதுக்கப்புறம் அதாவது அதுக்கு மேலே பவர் எக்ஸீட் ஆகுதுன்னா நம்ம 3 ஃபேஸ் லோடு தான் நம்ம வாங்கணும். சரியா? 3 ஃபேஸ் சப்ளை தான் வாங்கணும். இதுவும் பார்த்தீங்கன்னா அதாவது 6 கிலோவாட்டுக்கு மேலே ஒரு லோட் இன்க்ரீஸ் ஆகுதுன்னா நம்ம 3 ஃபேஸ் சப்ளை வாங்கிடணும். சிங்கிள் ஃபேஸுக்கு பதிலாக 3 ஃபேஸ் சப்ளை வாங்கிடணும். சரியா? அடுத்து இந்த பாயிண்ட்ஸ் மேக்ஸிமம் உங்களுக்கு தேவையில்லை. இதை வந்து டிரான்ஸ்ஃபார்மர் ஏரியாவில் கமர்ஷியல் ஏரியாவில் தான் இது தேவைப்படும். இது உங்களுக்கு தேவையில்லை. சரி, இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு எலக்ட்ரிசிட்டி ரூல்ஸ், இந்தந்த பாயிண்ட்ஸில் இருக்கணும், ஒர்த்திங் இந்த மாதிரி பண்ணியிருக்கணும், பவர் சர்க்கியூட் இந்த மாதிரி பிரிச்சிருக்கணும், சப் சர்க்கியூட் அதாவது லைட்டிங் லோடு இந்த மாதிரி பிரிச்சிருக்கணும் அப்படிங்கிறதெல்லாம். சரியா? இது எல்லாமே உங்களுக்கு யூடியூப்ல அப்லோட் பண்ணி வைக்கிறோம், நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கங்க. ஒரு சின்ன ஒரு சர்க்கியூட் டயக்ராம்ஸ் மட்டும் பார்த்துருவோம். எலக்ட்ரிக்கல் லைன் டயக்ராம் எப்படி இருக்கும், எப்படி இன்ஸ்டால் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி. சரியா? இது வந்து இன்கமிங் கேபிளுங்கிறது போல், அதாவது கம்பத்துலேருந்து வர்ற வயரு. இது எனர்ஜி மீட்டர்ஸு. எனர்ஜி மீட்டர்லேருந்து பேஸு நியூட்ரல் பேஸ்னு கனெக்ட் பண்ணியிருப்பாங்க. இது கட் அவுட்டுங்கிறது ஃபியூஸ் தான் வந்து இன்கமிங் ஃபியூஸ் ஒன்று ஃபிக்ஸ் பண்ணியிருப்பாங்க. அடுத்து கன்சியூமருடைய மெயின் சுவிட்ச் ஃபிக்ஸ் பண்ணியிருப்பாங்க. அது பேஸ் நியூட்ரலும் 2 போல் ஐசிடிபி யூஸ் பண்ணியிருப்பாங்க. அயன் கிளர் டபுள் போல் சுவிட்ச் யூஸ் பண்ணி ஆன் ஆஃப் பண்ணியிருப்பாங்க. இந்த சுவிட்ச் யூஸ் பண்ணியிருப்பாங்க. அடுத்து டிஸ்ட்ரிபியூஷன் எம்சிபி பாக்ஸ் கொண்டு போயிருப்பாங்க. டிஸ்ட்ரிபியூஷன் பாக்ஸில் பார்த்தீங்கன்னா அதாவது சப் சர்க்கியூட்டில் பிரிக்கிறதுக்காக டிஸ்ட்ரிபியூஷன் பாக்ஸ் ஃபிக்ஸ் பண்ணியிருப்பாங்க. அதுலேருந்து சப் சர்க்கியூட்ஸ் நிறைய பிரிச்சிருப்பாங்க. பவர் லோடு தனியாக, லைட்டிங் லோடு தனியாக பிரிச்சிருப்பாங்க. இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்கெமேட்டிக் டயக்ராம் ஆஃப் தி எலக்ட்ரிக்கல் வயரிங். சரியா? இன்ஸ்டாலேஷன் பண்ணுறப்ப இந்த மாதிரி தான் வந்து ஒரு செட்டப் கிரியேட் பண்ணுவாங்க. சரி, ஒரு சிங்கிள் லைன் டயக்ராம் இது. அடுத்து லைன் டயக்ராம் ஆஃப் சர்வீஸ் லைன் டு மெயின் சுவிட்ச் கனெக்ஷன்ஸ். சரியா? இது செக் பண்ணுங்க. நம்ம இப்போ சொன்னது அதே மாதிரி தான். இது வந்து ஒரு எலக்ட்ரிக் போலு. சரியா? இங்கே ஆல்ரெடி கட் அவுட் ஃபியூஸு கம்பத்துலேயும் பழைய அப்போல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு 15 இயர்ஸுக்கு முன்னாடியெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த கம்பத்தில் ஃபியூஸ் வச்சுருப்பாங்க. இப்போல்லாம் ஃபியூஸ் எல்லாம் வைக்கிறது இல்லை. சரியா? மேக்ஸிமம் டைரெக்டாக வீட்லேயே ஃபியூஸ் கொண்டு வந்துடுறாங்க. சரியா? இது த்ரீ ஃபேஸ் 4 ஒயர் சிஸ்டம் டிரான்ஸ்மிஷன் லைன்ல இருந்து, அதாவது டிஸ்ட்ரிபியூஷன் டிரான்ஸ்ஃபார்மர்லேருந்து வரும்.
போல்ஸில் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு அதில் ஃபியூஸ் வச்சு ஃபியூஸ்லேருந்து சப்ளை ஒயர் சர்வீஸ் ஒயர் கனெக்ஷன்ஸ் எடுத்திருக்காங்க. சரியா? அது சர்வீஸ் பைப்லேருந்து எனர்ஜி மீட்டருக்கு வருது. இதுதான் ஒரு சர்வீஸ் கனெக்ஷன்ஸினுடைய எப்படி கனெக்ஷன் கொடுக்குறோம் அப்படிங்கிறது. சரியா? எலக்ட்ரிசிட்டி போர்டில் எனர்ஜி மீட்ரு, கட் அவுட் ஃபியூஸு, மெயின் எம்சிபி ஆர் ஆர்சிசிபி ஃபிக்ஸ் பண்ணியிருப்பாங்க இந்த ஏரியாவில். அதுலேருந்து சப் சர்க்கியூட் போர்டு, அதாவது மெயின் போர்டு ஓனர்ஸுடைய டிஸ்ட்ரிபியூஷன் போர்டுக்கு வந்திருக்கும். நியூட்ரல் பார்த்தீங்கன்னா இங்கே மீட்டர்லேருந்து நியூட்ரல் வெளியே வந்துடுதுன்னா நியூட்ரலுக்கு ஒரே ஒரு எம்சிபி மட்டும் கண்ட்ரோல் எம்சிபி இருக்கும். அதுக்கப்புறம் நியூட்ரல் எங்கேயுமே கண்ட்ரோல் ஆகாது. சரி, எல்லா ஏரியாலும் நியூட்ரலாக டைரெக்டாக போய்கிட்டே இருக்கும். சரி, ரூம்ஸுக்கு லைட் பாயிண்ட்ஸுக்கு எல்லாமே நியூட்ரலுக்கு தெர் இஸ் நோ சுவிட்ச். சரி, டைரெக்டாக கனெக்ட் பண்ணி கொடுத்துருப்பாங்க டைரெக்டாக. அடுத்து பேஸ் மட்டும் என்ன பண்ணியிருப்பாங்கன்னா ஒரு ஃபியூஸும் ஆர் எம்சிபிஸை ஃபிக்ஸ் பண்ணியிருப்பாங்க. இன்கமிங்கில் ஃபியூஸ் போட்டிருப்பாங்க. அடுத்து டிஸ்ட்ரிபியூஷன் போர்டிலேருந்து லோடுக்கு தகுந்த மாதிரி எம்சிபிஎஸ் ப்ரொவைட் பண்ணிவிட்டு ரூம் சர்க்கியூட்டுக்கு, அதாவது பவர் சர்க்கியூட் தனியாக, லைட்டிங் லோட் சர்க்கியூட் தனியாக பிரித்து கொண்டு வந்திருப்பாங்க. சரியா? இது சர்வீஸ் லைன் ஃபார் சிங்கிள் ஃபேஸ் ஆர் 3 ஃபேஸ் ஏதாவது ஒரு மெத்தடில் வயரிங் பண்ணியிருக்கிற வயரிங் ஸ்கீமேட்டிக் டயக்ராம். சரியா? அடுத்து இது சிங்கிள் ஃபேஸ்னுடைய டயக்ராம். இதெல்லாம் ஆல்ரெடி இப்போ நம்ம ஃபர்ஸ்ட்லேருந்து எக்ஸ்பிளைன் பண்ணதே தான். எனர்ஜி மீட்ரு, கட் அவுட் ஃபியூஸ், ஐசிடிபி சுவிட்சு, அடுத்து சப் சர்க்கியூட் பேனல் போர்டு. சரியா? இது மேலே இருக்கிறது நியூட்ரல் லிங்க்கு, கீழே இருக்கிறது எம்சிபி லிங்க். சரி, எம்சிபி செப்பரேட்டாக ஒவ்வொரு சர்க்கியூட் செப்பரேட்டாக பிரிச்சிருக்காங்க. சரி, இதில் அவுட்புட்ஸ் வெளியே வரும். சரியா? இது சிங்கிள் ஃபேஸ் 2 wire லைன் டயக்ராம். சரியா? சிங்கிள் ஃபேஸ் பேஸும் நியூட்ரலுக்கு இருக்கிற லைன் டயக்ராம் இந்த மாதிரி தான் இருக்கும். கிட்கேட் ஃபீஸ் யூஸ் பண்ணியிருப்பாங்க. அதுதான் கட் அவுட்னு சொல்லுவாங்க. 1 மார்க் கொஸ்டின் கேட்குறாங்க. விச் ஒன் இஸ் கட் அவுட்னு சொல்கிறாங்க, கேட்குறாங்க. சரியா? கொஸ்டின்ஸ் கேட்குறாங்க கட் அவுட் ஃபியூஸ்னா என்ன அப்படின்ட்டு. சரி, எதை கட் அவுட்னு சொல்லுவோம் அப்படிங்கிற மாதிரி, அதாவது ஃபியூஸை தான் நம்ம கட் அவுட்னு சொல்லுவோம். சரி, இதில் ஐசிடிபிங்கிறது எக்ஸ்பான்ஷன் அயன் கிளாடு டபுள் போல். இது ஐசிடிபி சுவிட்சு ஆல்ரெடி நம்ம ஸ்டார்டிங்லேருந்து, அதாவது எலக்ட்ரிசிட்டி போர்டு எப்போ இனிஷியேட் பண்ணி எலக்ட்ரிசிட்டி ஜென்ரேட் பண்ணாங்களோ அப்போ இருந்து இன்னைக்கு வரைக்குமே இந்த ஐசிடிபி மார்க்கெட்டில் இருக்குது. பட் இன்னைக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ஐசிடிபி அதிகமாக யூஸ் பண்ணுறதுல எல்லாமே இன்னைக்கு ஆர்சிசிபி, எம்சிபிஸ் அதிகமாக யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. சரியா? டைரெக்டாக ஃபியூஸ்லேருந்து ஐசிடிபி இல்லாமல் எம்சிபி ஆர் ஆர்சிசிபியை ஃபிக்ஸ் பண்ணி கனெக்ஷன்ஸ் அவுட்புட்டில் எடுத்திருப்பாங்க. சரி, அடுத்து இது 3 ஃபேஸ் சர்க்கியூட் டயக்ராம். சரியா? 3 ஃபேஸ் எனர்ஜி மீட்டர் இருக்கும். அதுலேருந்து 3 ஃபேஸ் 3 கேரியர்ஸ் இருக்கும். சரியா? நியூட்ரல் டைரெக்டாக எனர்ஜி மீட்டர்லேருந்து டைரெக்டாக இங்கே இது ஒரு ஐசிடிபி 4 போல் சுவிட்ச் இருக்கும். 4 போல் சுவிட்ச் இருக்கும். டிபிஎன் சுவிட்சுன்னுப்பாங்க. டிபிஎன் சுவிட்சுன்னு சொல்லுவாங்க. டிபிஎன் ட்ரிபிள் போல் நியூட்ரல் சுவிட்சுன்னு சொல்லுவாங்க. இது 4 போலில் இருக்கும். அவுட்புட்டில் நியூட்ரல் டைரெக்டாக லோடுக்கு போயிடும். லோடுக்கு எல்லாத்துக்கும் போயிட்டே இருக்கும். சுவிட்ச் போர்டுக்கு எல்லாத்துக்குமே கொடுத்துருப்பாங்க. ஃபேஸ் மட்டும் என்ன பண்ணியிருப்பாங்கன்னா சப் சர்க்கியூட்டில் எம்சிபி போட்டு பிரிச்சிருப்பாங்க. லோடுக்கு தகுந்த மாதிரி லைட்டிங் லோடு தனியாக, பவர் லோடு தனியாக, லோடு எங்கெங்கே இருக்கோ ஒரு 10 பாயிண்ட்ஸை பிரித்து செப்பரேட்டாக பிரித்து எடுத்திருப்பாங்க. சரியா? இதுதான் ஒரு வீட்டினுடைய டோட்டல் லேயிங் டயக்ராம். சரி, இந்த மாதிரி தான் ஒரு லேயிங் டயக்ராம்ஸ் எப்படி நம்ம இது பண்ணுறது அப்படிங்கிற மாதிரி. சரியா? இது இன்ஸ்டாலேஷன் எப்படி பண்ணுறோம் அப்படிங்கிறது. சரியா? சரிப்பா, இது வரைக்கும் இருக்கட்டும். ரிமைனிங்ஸ்க்கு நெக்ஸ்ட் கிளாஸில் பார்ப்போம். சார் ஆடிபிளா? சார் ஆடியபிள் தான் சார். மெட்டீரியல் எல்லாருக்கும் கொரியர் போட்டாச்சு. மேபி உங்களுக்கு இன்னைக்கு மெட்டீரியல் ரிசீவ் ஆயிரும், அப்படி இல்லைன்னா நாளைக்கு ரிசீவ் ஆயிரும். மெட்டீரியல் எல்லாருக்கும் கொரியர் போட்டாச்சு. வந்ததும் நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க, பார்த்துக்கலாம். ஸோ டெஸ்ட் சீரிஸ் நான் சொன்ன மாதிரி தான் ஒரு மேபி இட் டேக் அரௌண்ட் 1 வீக், மேக்ஸிமம் ஒரு 1 வீக்குள்ளே நாங்கள் ரெடி பண்ணிட்டு இருக்கோம். ஸோ ரெடி பண்ணி முடிச்சுட்டு நாங்கள் டெஸ்ட் சீரிஸ் அப்லோட் பண்ணால் அதுக்கப்புறம் நீங்கள் எழுதி பார்க்கலாம். ஒன்ஸ் டெஸ்ட் சீரிஸ் அப்லோட் பண்ணிட்டோம்னா நீங்கள் டெய்லியும் எழுதி பார்க்குற மாதிரி இருக்கும். ஏன்னா